ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அப்போ எலியா யாருன்னு சொன்னால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை என்ன பண்ணுறாங்க, அந்த இயேசபேல் என்ன பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. நான் என்ன பண்ணிவிடுவேன், உன்னை நாளைக்கு உன்னை நான் சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற உடனே அவன் என்ன பண்ணுறாரு, 3வது வசனம், அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அப்போ நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எலியா ஓடிறாரு. அதே வெளிப்படுத்தினல் 17வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்ரீ பரிசுத்தவான் ரத்தத்தினாலும் இயேசுவுடைய சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆமா, இந்த இயேசுவினுடைய ஆவி எப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும். பரிசுத்தவான்களின் ரத்தம்னா தேசத்துல ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய ரத்தத்தினாலும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும். இயேசுவினுடைய சாட்சிகள் யாரு, நம்ம தான். அப்போது இந்த 2 பேர் மேலே அவள் எப்படி இருக்கிறாளான்னு சொன்னால் வெறி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த அவ்வளோ உக்கிரமாக தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மீது ஊழியக்காரங்கள் மீது ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது என்ன பண்ணாங்க, அவ்வளோ உக்கிரமாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் வாக்குத்தத்தமே நம்ம ஊழியத்தில் ஏசப்பன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ நம்ம எதனால் ஜெயிக்கணும்னா ஆண்டுடைய ரத்தத்தை கொண்டு தான் என்ன பண்ண முடியும், அவளை ஜெயிக்க முடியும். அப்போது அதே 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 6-7 படிங்க. அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆமாம், இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யெகூவுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இதை கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, ஒரு விசேஷமான ஒரு காரியத்துக்கு. யெகூ எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவ அப்படின்னு பார்த்தா, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன், நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிச்சோல்ல, அப்போது அவன் அந்த ஏசபேல் என்ன பண்ணுறான், பரிசுத்தவான்கள் மீது என்ன பண்ணுறான், அவ்வளோ வெறி கொண்டு இருக்கிற ஆண்டவருக்காக யாரெல்லாம் சாட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க மீது என்ன பண்ணுறான், அவ்வளோ வெறியாக இருக்கிறான். அப்போ இந்த வசனம் சொல்லுது, நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். அப்போது அவங்கள அழிக்கிறதுக்காகவே விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாருன்னு சொன்னால் யெகூ. அதே அதிகாரத்தில் 33வது வசனம் படிங்க. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளதினால் அவள் ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், அவளை கீழே தள்ளுங்கன்னு சொன்னான். அந்த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அவன் அவளை மிதித்து கொண்டு அப்படின்னா என்ன பண்ணுறான், ஒரே மிதிச்சு என்ன பண்ணிட்டான், ஒரு ஊழியக்காரனே என்ன பண்ணுது, அது அவ்வளோ பெரிய வல்ல. அந்த முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலியா அவ்வளோ பெரிய என்ன பண்ண வானத்திலேருந்து அக்கினியை இறக்கியிருப்பார், இல்லை எவ்வளோ காரியம் செஞ்சுருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனையே இந்த ஆவி என்ன பண்ணிச்சுன்னா பயமுறுத்துச்சு, நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், கொன்னிடுவேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் இந்த ஆவி என்ன பண்ணுது அதிக அளவில். இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாமல் அந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசபேல் ஆவி தேசங்களில் ஊழியங்களில் திருச்சபைகளில் குடும்பங்களில் அதிக அளவில் என்ன பண்ணிருக்குது, கிரியை செய்து இருக்குது. அப்போது இந்த ஆவியை மேற்கொள்ளணும், அந்த ஆவியை அழிக்கணும்னா நம்ம மேலே என்ன பண்ணோம், அந்த யெகூவின் அபிஷேகம்
ஊற்றப்படணும். அதுதான் அந்த நாள் தலைப்பு, எகுக்களை தேசத்தின் மீது அபிஷேகம் பண்ணுவீராக. இப்போ நம்ம அப்படியே ஜெப வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். எல்லாம் இந்த வசனத்தை எல்லாம், இந்த சொன்ன காரியத்தை எல்லாம் மனசில் வச்சுன்னு என்ன பண்ணுங்க, என்னென்ன பண்ணுங்க, இப்போ என் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, எங்கள் ஊழியத்தில் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, எங்கள் திருச்சபைகளில் ஊற்றுங்க, எங்கள் தேசத்தில் ஊற்றுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு சகோதரியாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்க போகிறாங்க. நீங்களும் அவர்களோடு இணைந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அப்படியே ஜெப வேலைக்கு கடந்து போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த தலைப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசம் அனைத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான இந்த பொல்லாத இயேசுபலின் கிரியைக்கு விரோதமாய் ஆண்டவரே, எகு எப்படி ஆண்டவரே தன் காலால் மிதித்து கொண்டதை போல ஆண்டவரே, இன்றைக்கு என் தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான இந்த பொல்லாத இயேசுபலின் கிரியைகளை நாங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்குகிறதுக்கு ஆண்டவரே, அந்த யெகோவாவின் அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. முதலாவது எங்கள் மீது நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே, எங்கள் மத்தியில் முதலாவது நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஈரெடுக்க போகிற ஒவ்வொரு ஜெபங்களை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, தேசத்தில் நீர் கிரியை செய்யும்படியாய் கூட உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப வேலை முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்து வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசு மூலம் பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே முழங்கால் படிடலாம். முதலாவதாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி எலிசபெத் அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவனுடைய ஜனங்களை மார்க்கம் தப்பி போக பண்ணுகிற அந்த ஏசபேல் என்னும் பொய்நாவின் ஆவியை அழிக்க யெகோவை அபிஷேகம் பண்ணினது போல இன்று நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மீதும், திருச்சபைகள் மீதும், ஊழியங்கள் மீதும், கிறிஸ்தவ குடும்பங்கள் மீதும் இந்த ஏசபேல் ஆவியை அழிக்கின்ற வல்லமையின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாகவும், ஏசபேல் கிரியை முற்றிலும் அழிக்கப்பட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற யெகூக்களை தேவன் எழுப்பும்படியாகவும் நம்ம மத்தியில் இருக்கிற தாயார் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க நன்றியோட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே, இந்த இசைபின் ஆவிகளை இயேசு நாமத்தினால கடிந்து அப்பாலப்படுத்துகிறோம் ஆண்டவர். அல்ல பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, இயேசு நாமத்தினால எரிந்து போகட்டும் ஆண்டவரே. அந்தகார வல்லமைகளால் இயேசு நாமத்தினால கடிந்து அப்பாலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்ல இசைபின் ஆவிகள் ஆண்டவரே, தூரதனத்து ஆவிகள் ஆண்டவரே, இயேசு நாமத்தினால எரிந்து போகட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே, எல்லா சத்துருடைய கிரிகள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து அப்பால படுத்துகிற ஆண்டவரே, ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த இயேசுவின் ஆவிகளை இயேசு நாமத்தினால சுத்தி தீரிற ஆவிகள் ஆண்டவரே எரிந்து போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்கள் ஆண்டவரே அப்பா, உன்னுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிற ஆண்டவரே, ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே, ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவரே, திரு சபைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே எழுப்புகிற ஆண்டவரே, அந்த இயேசுவின் ஆவிகள் ஆண்டவரே, தூரதனத்து ஆவிகள் ஆண்டவரே, இயேசு நாமத்தினால எரிந்து போகட்டும். வஞ்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே, மாயமலத்தின் ஆவிகள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து அப்பாலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லமை வெளிப்பட முடியாத கூட நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா, உலகம் முழுதுமாக ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆண்டவரே அப்பா, உடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல ஆண்டவரே உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சத்துருக்களை ஜெயிக்கிறவரு நீங்க ஆண்டவரே, சாத்தான் தலைகளை நெசுக்கிறவரு நீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உடைய வல்லம் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த நாள் இந்த வாரமில்ல நிகழ்ச்சி ஆண்டவரே உடைய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே இருந்த ஆண்டவரே, நீங்க ஆளுங்க செய்திங்கள உமக்கு நன்றி. அல்லா சத்துருடைய தலைகளை இயேசு நாமத்தினால இயேசுவின் ஆவிகள் ஆண்டவரே எரிந்து போனதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிற ஆண்டவரே, அப்படியே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனால நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்கிற அம்மு சகோதரி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதிகாரங்களை கைப்பற்றும் சூழ்ச்சியின் ஆவி சுட்டெரிக்கப்படும்படியாக இந்த இயேசபேல் ஆவி அதிகாரங்களை கைப்பற்றி தேவ ஜனங்க மத்தியில் பாகால் வழிபாட்டு முறைமைகளை நிறுவி மோசம் போக்குகின்ற ஆவி அழிக்கப்பட ஒரு உன்னதத்தின்
இயேசுவின் ஆவி அபிஷேகம் ஊற்றப்படும்படியாக உயர்மட்டத்தில் இருக்கிற அல்லது செல்வாக்கு உடையவர்களை, அதிகார பொறுப்பில் இருக்கும் தலைவர்களை தந்திரமாய் வஞ்சித்து இவர்களிடம் இருக்கிறதான அந்த செல்வாக்கு அதிகாரத்தை கொண்டு பாகால் வழிபாட்டு முறைமைகளை தேசத்தில், திருச்சபையில், குடும்பங்களில் கொண்டு வந்து தேவனுடைய நீதியை விட்டு, சத்தியத்தை விட்டு விலக செய்கிற ஆவிகள் முற்றிலுமாய் சுட்டெரிக்கப்படும்படியாய் சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோட எல்லாம் சும்மா இல்லாமல் ஆவியில் நிரம்பி அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் எல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த ஆவியை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே, அப்பா நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பாமை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் ஆவியானவரே, அப்பா ஆட்சி அதிகாரத்தில் ஆவியானவரே, அரசியல் ஆண்டவரே, தலைவர்களுக்குள்ளாய் ஆவியானவரே, தொழில் அதிபர்களுக்குள்ளாய் ஆவியானவரே, அப்பா இன்னும் ஆண்டவரே அதிகாரத்தில் செயல்படுகிற ஆவியானவரே, எல்லா அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே, எல்லா எசேபேலின் ஆவி வல்லமைகள் ஆண்டவரே, அப்பா விரோதமாக செயல்படுகிற பாகாலின் ஆராதனைகளை கொண்டு வருகிற தந்திரமாய் ஆண்டவரே ஜனங்களை வஞ்சிக்க நினைக்கிற ஆண்டவரே, எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே, எல்லா இசேபேலின் ஆவி வல்லமைகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, பாதன் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால சுட்டெரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்போது ஆண்டவரே ஒவ்வொரு தொழில் அதிபர்களை தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஆட்சி அதிகாரத்துக்கு அதிகாரிகளை தொடுங்க ஆண்டவரே. அப்பா ஊழியர்களுக்கு விரோதமா ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமா ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமா ஆண்டவரே போராடுகிற ஆண்டவரே, பா தந்திரமாய் ஆண்டவரே, பா செயல்படுகிற வஞ்சிக்கிற ஆவி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பா கட்டப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, அது வல்லமையில சுட்டெரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. பா இன்றைய அதன் தலைகளை நசுக்கிறோம் ஆவியானவரே, பா சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே, வாய்க்காதே போகட்டும் ஆவியானவரே, பா உன்னதத்தின் ஆவியானவரே, பா இன்றைக்கு நீங்க ஒவ்வொரு அவர் மீது ஆண்டவரே, பா உங்க வல்லமையின் ஆவியினால நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஆட்சி அதிகாரத்துல உங்க வல்லமை இறங்கட்டாண்டவரே, அப்ப அதிகாரி மீது உங்க வல்லமை இறங்கட்டாண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது, சபைகள் மீது ஆண்டவரே, அப்ப அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சுட்டெரித்து விட்ட கிருபைக்காக கூட நன்றி, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தன் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம மத்தியில் இருக்கிற சுஜாதா சகோதரி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. திருச்சபைகள் ஊழியங்களுக்குள் பாகால் வழிபாட்டு முறைமைகளை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்பட, இன்னைக்கு திருச்சபை மக்கள் வழி தப்பி போய் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தை விட்டு விலகி திருச்சபைகளுக்குள்ள ஊழியங்களுக்குள்ள பாகால் வழிபாட்டு முறைமைகளை கலாச்சாரம் என்ற பெயரில், நடுநிலை என்ற பெயரில் தேவன் வெறுக்கிற அசுசியான காரியங்கள் இந்த நாளில் திருச்சபைகளில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. அது எல்லாவற்றையும் தேவன் அழிக்கும்படியாகவும் திருச்சபைகளில் ஊழியங்களில் உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் மீது பாதுகாப்பு வலையம் உண்டாகும்படியாகவும் மேலே அவர்கள் மீது இயேசபேல் ஆவியை அழிக்கும் வல்லமை ஊற்றப்படும்படியாக சகோதரி செபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நம்மளை செபிக்கலாம். ஹல்லேலூயா. துதிக்கிற சோத்தரிக்கிறேன் தகப்பன மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை என்னால் விசேஷமான தகவல் திருச்சபைகளுக்காகவும் இப்போ ஊழியங்களுக்காய் வருகிறேன் தகப்பன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் சமூகத்தை நாங்கள் வருகிறேன் தகப்பன. தேவ சமூகத்தை விழுந்துகிற ஒவ்வொரு ஊழியக்கார ரத்தத்தினால கழுங்குப்பா, ரத்த கோட்டைக்குள்ளே நீ மூடி மறைக்க வேணுமா செபிக்கிறேன் தகப்பன. அப்போ இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ள தகப்பன ஊழியங்களுக்குள்ள அந்த பாகால் வழிபாட்டு முறைகளை கொண்டு வர போராடுகிற ஆவிகள், சத்துரின் கிரைகள், மனுஷிக ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகட்ட இயேசுவே நாமத்தினால. அப்போ என் மகிமை வேறொன்று கொடேன் என்று சொன்னீரேன் தகப்பன. உங்க மகிமை நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறேன் தகப்பன. எல்லா சிலை வழிபாட்டின் ஆவிகள், பாகால் வழிபாட்டின் ஆவிகள் கூட நிர்மூலமாகட்ட இயேசுவே நாமத்தான தகப்பன. ஒரு திருச்சபைகளின் தகப்பன கலாச்சார சீர்கேடுகளை நிர்மூலமாகட்ட இயேசுவே நாமத்தினால. அப்ப அந்த கலாச்சாரம் என்ற பெயரை தந்திரமாக அந்த பாகால் வழிபாட்டு முறைகளை கொண்டு வர போராடுகிற ஆவிகள், சத்துரின் கிரைகள் கூட நிர்மூலமாகட்ட இயேசுவே நாமத்தான தகப்பன. ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறேன் தகப்பன. நீங்க சொன்னீரே தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொன்னேன் தகப்பன. எல்லா சகல உங்க பாதத்துக்கு கீழாய் உண்டா இருக்கிறது ஆவியானவர். உமக்கே நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆவியானவர். அப்பா நீங்க ஆளுகை செய்வீராக. கிறிஸ்துவ ஜனங்கள் கூட விசுவாச வீட்டு வழியை செலுகிறதான ஆவிகள், சத்துரிகள் நிம்மலமாகட்ட இயேசுவே நாமத்தான ராஜா. ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள தகப்பன. அப்ப ஆவிய வைராக்கிய வாஞ்சி உள்ள ஆவியானவர் நீங்க கிரியை செய்வேனுமா ஜெபிக்கிறேன் தகப்பன. முக பிரியமில் அசுசியான காரியங்கள் முற்றிலுமாக அப்ப சபைகள் இருந்த ஊழியங்கள் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட இயேசுவே நாமத்தால் ஒவ்வொரு ஊழியக்கார அக்கினி ஜுவாலியாக வல்லமை நீங்க பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் தகப்பன. அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரரும் என் தகப்பன அப்ப திருச்சபை உயர்ந்த பொறுப்பில் ஒவ்வொருத்தரும் என் தகப்பன ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைப்பீராக. தேவ பாதுகாப்பு உண்டாகட்ட ராஜா. எலியாவோடு கூட இருந்த ஆவியானவர் எலியாவை கொண்டு கத்தத்தான் தேவ நிரூபித்த தேவ நீரல்லவா ராஜா. அந்த வைராக்கியத்தினால என் தகப்பன, அந்த வைராக்கியத்தின் சால்வையினால ஒவ்வொருத்தர் நீங்க மூட வேணுமா ஜெபிக்கிறேன் தகப்பன. ஆவியானவர் நீங்க ஆளுகள் செய்வீராக என் தகப்பன. அப்ப ஒவ்வொரு சபைகளுக்கு விரோதமாக ஊழியர்கள் இருந்தாலும் இந்த
இந்த எசபேலின் ஆவிகள் சத்துரின் கிரைகளை நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தால். இந்த பயமுறுத்துகிற ஆவிகள் சத்துரின் கிரைகளை நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தால் ராஜா. ஒவ்வொரு ரத்த கோட்டைகளை மூடி மறைப்பீராக. அப்ப எகுக்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு திருச்சபைகள் தகப்பன ஊழியங்கள் தகப்பன ஒவ்வொரு ஊழியக்கார அழைக்கப்பட்ட பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண பிள்ளைகளை நீங்க யாரெல்லாம் தெரிந்து கொண்டீரேன் தகப்பன ஒவ்வொரு சகோதர சிறு பிள்ளைகளை வாலிபல கூட தகப்பன எகுக்களாய் நீங்க அபிஷேகம் பண்ண வேணுமா ஜெபிக்கிறேன் தகப்பன தேசத்தின் மீது. அப்ப அந்த எகுவின் அபிஷேகம் ஊற்றப்படட்டேன் தகப்பன ஒவ்வொருவரையும் ஆவியானவரை நீங்க ஆளுக செய்வேன்மா ஜெபிக்கிறேன் தகப்பன. இந்த நாள் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகட்டேன் தகப்பன. திருச்சபைகள் சுத்திகரிக்கப்படுவதாக ஆவியானவர். ஒவ்வொரு ஊழியங்களை சுத்திகரிக்கப்படுவதாக தகப்பன. பின்மாறி மழையின் அபிஷேகம் தகப்பன ஒவ்வொரு சபைகளை ஊழியங்களை ஊற்றப்படட்ட ராஜா. இந்த நாள் முதற்கொண்டே ஆவியானவரை நீங்க அநேக எகுக்களை எழுப்பிவிட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தன் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்கிற வினியா சகோதரி வந்தவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கள்ள போதனைகள் அழிக்கப்படும்படியாக இன்றைக்கு திருச்சபைகளில் மக்களை கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பரிசுத்தத்தை விட்டு விலகிற இந்த கள்ள போதனை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய தேசத்திலும் சரி திருச்சபைகளும் சரி இந்த கள்ள போதனைகள் அதிக அளவில் காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் தேவன் அழிக்கும்படியாகும். மீண்டும் ஒரு முறை அந்த பெந்தைகொஸ்த நாளில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் திருச்சபைகளில் ஒவ்வொரு ஜனங்கள் மீது ஊற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்யணும். அதற்காகவும் இன்னைக்கு இருக்கிற அந்த சொல்ல பார்த்தீங்கன்னா அநேக கள்ள போதனைகள் இருக்கிறதுனால குறிப்பாக அந்த விக்கிரக பாகால் வழிபாட்டு முறைகள் உலகத்தில் அந்த ஏற்ற போதனைகள் பேய்களுக்கு படைத்ததை புசிக்கலாம், விக்கிரகத்துக்கு படைச்சதெல்லாம் நம்ம புசிக்கலாம், அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தேசத்தில் நடக்கிறது. இப்படிப்பட்ட அந்த கள்ள போதனைகளை அந்த போதிக்கிறவர்களே ஆண்டவர் தொடணும். அந்த போதனைகளை தேசத்திலிருந்து சபைகளிலிருந்து தேவன் அழித்து போடும்படியா சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் ஆவியில வைராக்கியம் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரமா பாவியானவரே, நன்றியோடுமே துதிக்கிற சோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே போதுமானவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவரே, ஆத்துமாவை ரட்சிக்க வந்தேன் ராஜாதி ராஜனேமே துதிக்கிற சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கொடுத்த குறிப்புங்க கரத்தில் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் இருக்கிற தகப்பனே அப்பா எல்லா கள்ள போதகளுடைய கரத்தில் ஆவியானவரே, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கரத்தில் ஆண்டவரே என் தேவன் நீங்க தொட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகள் ஆளுக செய்கிற ஆண்டவரே எல்லா கள்ள போதனை கள்ள தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே என் தேவன் நீங்க தொட வேண்டுமா செபிக்கிறேன், நீங்க மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியை விட்டு விலக நினைக்கிற ஆண்டவரே கள்ள போதகளை தேவன் நீங்க தொட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்கள் மனமாறி போகாதபடி ஆண்டவரே அப்பா ஜனங்களை மனமாறி நினைக்கிற ஆண்டவரே எல்லா சத்ரு கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எரியட்டும் ஆண்டவரே. எல்லா எசபேல் நாவிகளை எரியட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஒவ்வொரு சபைகளை உங்க ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர் ரத்தத்தை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆவியானவரே. அப்ப எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளை என் தேவன் நீங்க தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாகலுக்கு படைத்தது ஆண்டவரே அப்பா புசிக்கலாம் என்று ஆண்டவரே கள்ள போதகளை தேவன் நீங்க தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா அன்பை விட்டு வழி விலக நினைக்கிற ஆண்டவரே, உடைய பரிசுத்தத்தை விட்டு வழி விலக நினைக்கிற ஆண்டவரே, ஜனங்களை வஞ்சிக்கிற ஆண்டவரே, ஜனங்களை பாதை மாறி போக செய்கிற ஆண்டவரே, எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளோட கள்ள உபதேசம் ஆண்டவரே, எல்லா பாகல் ஆவிகள் ஆண்டவரே, விக்கிரகத்தின் ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எரியட்டும் ஆண்டவரே. அப்பா சுட்டெரிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆவியானவரே. அப்பா வஞ்சிக்கப்பட்டு ஜனங்கள் போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்கள் மீது உங்க ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையில உங்க ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனிங்க தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு கள்ள தீர்க்கதரிசி மேல கள்ள போதகர் மேல ஆண்டவரே உங்க ரத்தத்தை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆவியானவரே. ஒவ்வொரு தேவனிங்க மாற்றுங்க ஆண்டவரே. உங்க மனமாற ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களால் பட்டு பிடிக்கிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பாகால் முன்னை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. பாகால் முன்னை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. சத்ருக்களும் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்ருக்களும் வீழ்ந்திடவே வானத்தின்
சகோதரி சுஜிதா சகோதரி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அச்சுறுத்தும் ஆவிகள் அழிக்கப்பட தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனுடைய ஊழியக்காரங்களை, திருச்சபைகளை, கிறிஸ்தவர்களை அச்சுறுத்துகின்ற இந்த மத அடிப்படைவாதிகள் மூலமாக, அரசியல் அதிகாரங்கள் மூலமாக, இந்த ஜாதி அடிப்படைவாதிகள் மூலமாக செயல்படுகின்ற இந்த அச்சுறுத்தும் அசுத்த ஆவிகள் அழிக்கப்படணும். சத்தியத்தை சொல்ல விடாமல் தடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படணும். இந்த வட மாநிலத்தில் நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஊழியக்கார பிள்ளைகளை சத்தியத்தை சொல்ல விடாமல் நிறைய பேர் வந்து அச்சுறுத்துறாங்க. இப்படி அச்சுறுத்துகிற ஆவிகளை தேவன் அழிக்கும்படியாகவும், தேவ மனிதர்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாகவும், இவர்களை குறித்து உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் பயப்படணும். அவர்களுக்குள்ள ஒரு பயமும் திகிலும் வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா அவர்களுக்குள்ள ஒரு பயம் திகில் வரணும். அப்படிப்பட்ட அச்சுறுத்துகிற ஆவிகளை கொண்ட மனிதர்களை ஆண்டவர் தொடணும். இந்த ஆவிகளை கூட தேவன் அழிக்கும்படியா சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்மளை ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே, தேவதாசர்களுக்காக உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஏசப்பா, உலகத்துக்கு பயந்து ஆண்டவரே சோர்வாய் ஆண்டவரே சூரச்செடியில் கீழே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே நீங்க தொடுங்க. ஆவியானவரே ஏசப்பா, அவர்களை எல்லாம் அச்சுறுத்துகிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் வல்லமைகள், எல்லா ஜாதி அடிப்படைவாதிகள் ஆண்டவரே, மத அடிப்படைவாதிகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே சொல்லக்கூடாதபடி ஆண்டவரே குறை கண்டுபிடிக்கிறவர்கள் ஆண்டவரே, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் நம்ம கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆவியானவரே. அப்பா, தைரியமாய் வைராக்கியமாய் உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் ஆண்டவரே, வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை நீர் எழுப்புவீராக ஆவியானவரே. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நீ தட்டி எழுப்புங்க ஆவியானவரே. இயேசப்பா, உலகத்துக்குரிய காரியங்களுக்கு பயப்படாதபடி ஆண்டவரே உம்மிலே வைராக்கியம் பாராட்டுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீர் எழுப்புவீராக ஆவியானவரே. அப்பா, உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மாதிரி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா வெளியே சொல்ல முடியாது ஆண்டவரே, பிரசங்கிக்க முடியாத ஆண்டவரே அப்பா சோர்வைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. இசப்பா ஆண்டவரே, வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை எழுப்புவீராக ஆண்டவரே. அப்பா, ஆதி நாட்களில் ஆண்டவரே ராஜாக்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணுவார்களே. தீர்க்கதரிசி யார் அபிஷேகம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி செய்வாங்க. அதுபோல ஆண்டவரே, உம்முடைய தேவதாசர்களை பார்க்கும்போது பயமும் திகிலும் உண்டாகட்டும் இந்த தேசத்துல. அப்படி ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீராக ஆவியானவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அப்படியாய் நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. யெகூவின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படுவதாக ஆவியானவரே. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற வல்லமைகளை ஒவ்வொரு தேவதாசர்கள் மீது ஊற்றுவீராக ஆவியானவரே. அவர்களை பயம்புத்துகிற அச்சுறுத்துகிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, உம்முடைய நீரே அவங்களை எல்லாம் ரட்சிங்க ஆவியானவரே. ஏசப்பா, உங்க கரத்தின் நிழலினால ஆண்டவரே ஒவ்வொரு தேவதாசர்களையும் நீர் மூடுவீராக ஆவியானவரே. வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவரே அப்பா இன்னுமாய் ஆண்டவரே அப்பா ஆதி நாட்கள்ல ஆண்டவரே அப்பா வல்லமைகளை உம்முடைய அக்கினியை இறக்கினது போல அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தன் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்கிற ஜெபசலி சகோதரி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பேலியால் மக்கள் மூலம் செயல்படுகிற அந்த இயேசபேல் ஆவி அழிக்கப்பட, பேலியால் மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த துணிகரமான இருதயம் கொண்ட நபர்களை தேவன் தொடணும். பணத்துக்காக, போதைக்காக, உயிர்களை துச்சமாய் கொள்ளுகிற இவர்கள் மூலம் செயல்படுகிற இந்த இயேசபேலின் ஆவியை கூட தேவன் அழிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அநேக யெகூக்களை அபிஷேகம் பண்ணி எழுப்பி தரும்படியாகும். இந்த பேலியால் மக்கள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், இவர்களும் ரட்சிக்கப்படணும், இவர்களே ஆண்டவர் தொடணும். அதற்காக சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் துதிக்கிறப்பா பரிசுத்தரே, மை ஸ்தோத்திரப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, உம்மை நன்றியோட
உம்மை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. கொடுத்த குறிப்பு உம்முடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. அப்பா எங்க இந்திய தேசம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரே, அப்பா எங்க உலகத்துல கூட ஆண்டவரே ஏசப்பா, பேலியாளின் மக்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஏசப்பா. இன்னைக்கு அதிகமா எங்க தேசத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, பேலியாளின் மக்களாகிய துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, பணத்துக்காக போதைக்காக ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு ஒரு ஆட்சியில இருப்பதற்கு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே எத்தனை சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் நரபலி கொடுக்கறாங்க ஆண்டவரே. எத்தனை பேருடைய ரத்தம் அந்த பூமியில எசேபேல் பின்னாடி இந்த கிரியை செய்து கொண்டு இருக்கிறதப்பா. எத்தனை வாலிப பிள்ளைகளை பாவத்துக்குள்ள இன்னைக்கு ஆண்டவரே, பணத்துக்காக ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் மரித்து போகிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோட ரத்தம் எல்லாம் உம்முடைய சமூகத்துல ஊற்றி கொண்டு இருக்கிறது ஏசப்பா. அப்பா இன்னுமாய் கூட ஆண்டவரே, அப்பா இன்னும் எத்தனை பாவியான ஸ்திரீயை போல ஆண்டவரே, பணத்துக்காக ஏசப்பா, அப்பா வேசிகளாய் ஆண்டவரே, பாவிகளாய் ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனம், குடி ஆண்டவரே, காம விகாரம், விக்கிரகம், இப்படி ஆண்டவரே ஜனங்களை கட்டி வைத்து இருக்கிற இவர்களுக்கு பின்னாடி இந்த கிரியை செய்கிற வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே, அதற்கு பின்னாடி இந்த கிரியை செய்கிற எல்லா எசேபேலை நாவின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, அப்பா உம்முடைய அக்கினியினால எரிக்கிற இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தம் நீங்க பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்தீங்க என்று சொன்னீங்களே அப்பா. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தால ஆண்டவரே எங்க தேசத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்கள குடும்பங்களில் ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பின்னாடி இருந்து பணத்துக்கும் போதை வஸ்துகளுக்கும் ஜனங்களை மயக்கி ஆண்டவரே, அப்பா கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல உம்முடைய இரத்தத்தை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. அதிகாரத்துக்கு இரத்தத்தை ஊற்றுங்க, சிறு பிள்ளைகள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க மீது ஊற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படி துணிகரம் இருதயம் கொண்ட பாவத்துல அடிமைப்பட்டு அப்பா பலவிதமான பாவங்களில கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த வேளையில சப்பா நீங்க தொடுவீராக ஆண்டவரே. சமீபத்துக்கு மாத்திரம் இல்ல, தூரத்துக்கும் நான் தேவனா இருக்கிறேன் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க, உம்முடைய தழுமுள்ள கர தொடுங்க ஆண்டவரே. அந்த பாவியான ஸ்திரீயை ரட்சித்தீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல தைலத்தினால அப்பா ஆண்டவரே அந்த பாதத்தை கழுவினது போல எல்லா பிள்ளைகளும் வந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தை கழுவும்படி ஆண்டவரே, பாவத்தை எல்லாம் அறிக்கையிடும்படி ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஒவ்வொரு மீது ஊற்றிட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலை ஆக்குங்க இயேசுப்பா. இப்படியா என் தேசத்துல ஆண்டவரே பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருக்கும் ஜெபிக்க கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு எஸ்தர்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே, எகுக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா பாகால் முன்னாடி பலியிடாத 7000 பேர் நான் வைத்திருக்கேன்னு சொன்ன என் தேவன் அல்லவா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தெருக்களில எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்துல, மாவட்டத்துல, தேசத்துல ஆண்டவரே, அப்பா உலக நாடு முழுவதில் ஆண்டவரே நீங்க எழுப்புங்க, எகுக்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு எகுக்களை எழுப்புங்க ஆண்டவரே. சத்துருவின் கிரியை அழிக்கட்டும், சாத்தான் கிரியை அழிக்கட்டும், பிசாசின் கிரியை அழிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீது உம்முடைய அபிஷேகத்தை நீங்க ஊற்றுங்க. நீங்க சொன்னீங்களே மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைங்க மீது, சிசுக்கள் மீது கூட ஊற்றி எழுப்புங்க ஆண்டவரே. இனி உம்முடைய வருகைக்காக இந்த உலக பரிசுத்தமாகட்டும், இந்த பூமி பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில் ஆண்டவரே எல்லாரும் காணப்பட நீர் கிருபை செய்யுங்க அப்பா. நீங்க செய்யற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆசீர்வதிங்க இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்கிற பீலோ சகோதரி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. மாம்ச இச்சைகளை தூண்ட ஆவிகள் அடிக்கப்படணும். இந்த அநேக மாம்ச இச்சையின் ஆவியினால் வீழ்த்தப்பட்ட அநேக நீதிமான்கள் உண்டு. நிறைய பேர் வேதத்தில் பார்க்கும்போது இந்த சிம்சோன் கூட அவனை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது, அவனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அந்த மாம்ச இச்சையினால் என்ன பண்ணார், அவர் அபிஷேகத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து போனார். அப்படிப்பட்ட அந்த வீழ்த்தப்பட்ட நீதிமான்கள் நிறைய பேர் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த மாம்ச ஆசைகளை தூண்டி கர்த்தரின் சித்தத்தை விட்டு வழி விலக செய்து தந்திரமாக நுழைகின்ற ஆவிகளை பகுத்தாராகிற வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மீதோ, தேவ ஊழியர்கள் மீதோ, திருச்சபைகள் மீது ஊற்றப்படணும். அந்த அபிஷேகம் எல்லார் மீதும் ஊற்றப்படும்படியாகும். இவ்வகை பிசாசுகளை அடையாளம் கண்டு அவைகளை துரத்தும் எகுக்களை தேவன் அபிஷேகம் பண்ணும்படியாகும். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வேலை கூட இந்த பாரமில்லையா ஜெபத்தில் ஏசப்பா ஒன்று சேர்ந்த ஆண்டவரே, ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த ஏசப்படைய கிரியைகளை நீங்கள் அழுத்து போடும்படியாக ஜெபிக்கிற அப்பா, நீ ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த நாள் ஜெபத்தினால ஏசப்பாடைய கிரியைகளாக நீங்கள் அழிக்கும்படியாக ஜெபிக்கிற அப்பா. விசேஷமாய் கூட ஆண்டவரே அப்பா மாம்ச இச்சையில் ஆண்டவரே அநேகரே ஆண்டவரே அப்பா கீழே தள்ளி வைத்திருக்கிற அப்பா ஏசப்படைய வல்லமைகளை கூட ஏசப்பா நீங்கள் நிர்மூலமாக்குங்க. அப்படியாக விழப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளை கூட ஏசப்பா சிம்சோனை போல மீண்டுமாய் கூட அப்பா நீங்க மீட்டு எடுக்க முடியாது ஜெபிக்கிற அப்பா. இந்த ஒரு விஷயம் எனக்கு மன இறங்கும் என்று அப்பா சிம்சோனுங்களை நோக்கி பார்க்கும் பொழுது இறங்கினது போல அந்த ஒரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க இறங்கி மறுபடியும் அவங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அப்பா நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிற அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவர்களுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள அப்பா மாம்ச ஆசைகளை தூண்டி ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்குள்ள ஆண்டவரே மாம்ச காரியத்தை தூண்டி ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு அப்பா உங்க வழியை விட்டு விலக செய்கிற எல்லா கிரியைகளும் கூட அப்பா இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாக்குங்க அப்பா. பிள்ளையம்மை போல ஆண்டவரே உங்க சித்தத்தை விட்டு விலக செய்கிற அப்படியேப்பட்ட எண்ணங்களை ஆண்டவரே அவங்களுக்குள்ளாக விதைக்கிற இந்த இயேசுவுடைய கிரியைகளை கூட இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த வேலை கூட ராஜா அப்பா ஒரு கிறிஸ்தவர்களும் அப்பா ஒரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு திருசபை போதர்களும் ஏசப்பா இந்த ஆவிகளை ஆண்டவரே அப்பா பகுத்து அறிந்த ஆண்டவரே அப்பா அதற்கு இடம் கொடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு ஏசப்பா எல்லாத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய கிருபை அப்பா நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிற. எந்த விதத்துல வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு தெளிந்த புத்தியோடு இருக்கத்தக்கதாக ஒரு பிள்ளைகளை இந்த நாள் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிற அப்பா. அதே போல ஒரு ஆண்டவரே அப்பா குடும்பங்கள்ல ஊழியங்கள்ல சபைகள்ல எகுக்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற. இந்த எசபடிய வல்லமைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஏசப்பா எகுக்களை நீங்க அபிஷேகம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற அப்பா. வேதத்துல எப்படி எகுவை ஆண்டவரே எசபேலை அழிக்கும்படியாக விசேஷமா அபிஷேகம் பண்ணினீரோ அதே போல குடும்பங்களை ஒரு பிள்ளைகளை எகுவாக எழுப்புங்க, சபைகளை எகுவாக எழுப்புங்க, ஊழியங்களை எகுவாக எழுப்புங்க. இந்த எசபேடைய கிரைகள் ஆண்டவரே ஏசப்பா அது செயல்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அழிக்கும்படியாக திசை திரும்பும்படியாக அது போராடுகிற அந்த காரியங்களை நிர்மூலமாக்கும்படியாக எகுக்களை இந்த நாள் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுவீராக. ஒரு குடும்பங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, ஊழியங்களை சபைகளை அபிஷேகம் பண்ணுவீராக, எகுக்களை எழுப்புவீராக ராஜா. அதே போல எசபேடைய கிரைகள் ஆண்டவரே இனி செயல்படாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் செய்யப்போற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா அந்த நாளிலே கூட இந்த செப வேளையில் ஆண்டவரே நாங்கள் செபித்த ஒவ்வொரு செபத்திற்கு ஆண்டவரே அப்பா நீர் இந்த நாளில் பதிலை தருவீராக ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் செபித்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா, ஊழியங்களுக்காக திருச்சபைகளுக்காக ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீது ராஜா அந்த எகுவின் அபிஷேகம் அந்த நாளில் ஊற்றப்படட்ட ஆண்டவரே.
அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான இந்த பொல்லாத ஏசபலின் கிரியைகள் ஆண்டவரே இந்த நாளில நீர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட்ட கிருபைக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்க தேசத்துல நாங்க பார்க்கணும் ராஜா, எங்க தேசத்தின் மீது ஆண்டவர் அந்த ஏசபலின் கிரியைகள் முடக்கப்பட்டது எங்க கண்கள் காணத்தக்கதாய் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போற கிருபைக்காய் கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளை முழுவதுமாய் நீர் எங்களை ஆளுகை செய்தீரே, எமக்கு நன்றி ராஜா. மீதியா இருக்கிற ஒவ்வொரு வேலையும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசு மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளின் தலைப்பு எகுக்களை தேசத்தின் மீது அபிஷேகம் பண்ணுவீராக. ஏன் எகுக்களை தேசத்தின் மேலே அபிஷேகம் பண்ணுவீராக ஏன் இந்த வாரம் கொடுத்துக்கிறாருன்னா, ஏன்னா தேசத்தில் எகுக்கள் என்ன பண்ணுகிறார் எழுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. எகு மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் நம்ம தேசத்து மேலே, சபைகள் மேலே, நம்ம மேலே, ஊழியர் செய்கிற பிள்ளைங்க மேலெலாம் அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். ஏன்னா இந்த நாள் அந்த எசேபிளுடைய கிரியை அதிகமாக இருக்கிறதுனால தேசத்தில் என்ன பண்ணுகிறாரு அதோட வல்லமையெல்லாம் இன்று அழிக்கப்பட இந்த நாளை விசேஷமாக தேவ செய்தி வேலையும் அந்நிய பாஷை வேலை சாம் ஜபராஜ் அவர்கள் வழி நடத்த போகிறாங்க. நாமளும் அவரோடு இணைந்து அந்த தேவ செய்தியை கேட்போம். அந்நிய பாஷை வேலையில் என்ன பண்ணார் பாரப்பட்டு எதற்காக நம்மளுக்கு அந்நிய பாஷை ஜபத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அதை ஆண்டவரே வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுமா. என் பரிசுத்த தெய்வமே, என் ராஜாவே, என் கண்மலை, என் கோட்டையும், என் அரணமானவரே, மக்கு சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிறவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, மக்கு சோத்திரம் ராஜா. இந்த இடம் முழக்கம் உங்கள் மகிமையினால் மூடி மறைத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இருதயத்தும் ஆண்டவரும் பிரசன்னால் மூடி மறைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரை விடுதல் செய்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ரத்தக்கொள்ளி மூடி மறைத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்பு? எகுக்களின் தேசத்தின் மீது அபிஷேகம் பண்ணுவீராக. ஏன் எகுக்களை தேசத்தின் மீது அபிஷேகம் பண்ண வேண்டும்? ஏன் பண்ண வேண்டும்? எதுக்காக பண்ணப்படுகிறான் வேதத்தில்? அவன் எசேபலை அழிக்க முடியாது. படிங்க 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1-3. அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேசத்தில் எகுக்குள்ள அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏன்? முதலாவது நம்ம என்னன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எசேபெல் யார்? எசேபெல் யார்? ஆகாப்பினுடைய மனைவி. அவ பூர்வீகம் என்ன? பாகால் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறவர். அவர் நம்ம இங்கே எசேபெல் ஆவி ஏன் மீன் பண்ணுறோம்னா, எசேபெல் என்பது ஒரு பொண்ணு. அது அவருடைய குணாதிசயங்களை நம்ம அதுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகளை தான் நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம், நம்ம எசேபெல் ஆவி என்று சொல்லுகிறோம். முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நியாயாதிபதிகள் 10:6 பாகால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாப்பின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். ஹல்லேலூயா. இங்க என்னன்னா, பாகால் என்பது ஒரு கடவுள். யாரால் வணங்கப்பட்டது? கானானியர்களால் வணங்குகிற
அஸ்ரோத் போல சில சொல்லப்படுற அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆள் தான் யார்? பாகால். ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்களா, பாகால் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா ரெயின் காட். என்ன காடு? மழையின் கடவுள் அல்லது புயலின் கடவுள் அல்லது விளைச்சலின் கடவுள். என்ன கடவுள்? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க. என்னன்னா பாகால் வாஸ் எ ரெயின் அண்ட் ஸ்ட்ரோம் ஃபெர்டிலிட்டி காட். என்ன காடு? ஃபெர்டிலிட்டி காட் அப்படின்வாங்க. வெளிச்சம், அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங் கொடுக்கறது. அதுக்காக அதுதான் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எலியா ஏன் மழையை நிறுத்தினான்னு சொல்லி உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? பாகால என்னவா ஒப்பிடுறாங்க அவங்க? மழையின் கடவுள். ஏன் மழையை நிறுத்துறார், ஏன் வறட்சியை உண்டு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா விளைச்சலின் கடவுள் என்று யாரை சொல்கிறாங்க? பாகால் சொல்ல. மழையும் சரி விளை செய்கிறதும் யார்? மழையை பொழிய பண்ணுகிறது யார்? கர்த்தருடைய ஆவியானவர். அவங்க என்ன பண்ணுறாங்களா, இந்த கானானியர்கள் வந்து பாகாலவை யெகோவா தேவனுக்கு நேராக அவருக்கு ஒப்பாக நிறுத்த பார்க்குறாங்க. அந்த வழிபாட்டு முறை எங்கேருந்து கொண்டு வராங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய வழிபாட்டுக்குள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேக சபைகளுக்குள்ள அநேக ஊழியர்களுக்குள்ள பொது புத்தியில் பேசுகிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கலாச்சாரம், இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம், இது நம்மளுடைய, அப்படி அல்ல. வேதத்துக்கு புறமானது எல்லாமே என்னது? பாகால் வழிபாட்டு முறைகள் தான், அந்நிய தெய்வத்தின் வழிபாட்டுகள் முறைகள் தான். தேவனை விட்டுட்டு தேவன் முதல் ஃபர்ஸ்ட் காட், அதாவது முதலாவது தேவனை நம்ம என்ன பண்ணணும்? முன் வைக்கணும். எல்லா விஷயத்திலும், நம்ம குடும்ப விஷயத்திலும் சரி, நம்ம எல்லா வேலைகளும் எல்லாம் யாரை முன்னிறுத்தணும்? ஆண்டவரை முன்னிறுத்தணும். ஆனால் நம்ம வேற ஒரு வழிபாட்டு முறை எடுத்து வந்து யாரை நம்ம இது பண்ணுறாங்க? கர்த்தரையே குறைத்து மதிப்பிடுறோம். ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா இது பெருமளவில் வந்து இன்னைக்கு தேவனை விலைக்கு வைத்து விட்டு இங்க ஆகாப்பு யாரு? யார் ராஜா? இஸ்ரவேலின் ராஜா. அவன் பின்பாக செயல்படுகிறது. என்ன செயல்படுகிறது? எசேபேல் செயல்பட்டு என்ன பண்ணுது? பாகால் வழிபாட்டு முறைகள். என்ன வழிபாட்டு முறைகளை? பாகால் வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா ஊரெல்லாம் வராது. அது சைலண்ட்டாக, அது பெரும் அளவில் அது யாரை பாதிக்கும்? கண் நோக்கி பார்க்கும்னா நல்லா ஜெபம் பண்ணுறவங்கள, ஸ்தானத்தில் இருக்கிறாங்கள உயர்ந்த மனிதர்கள், அதிகாரம், இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களை கொண்டு என்ன பண்ணும்னா ஒட்டுமொத்தமாக மாஸ் கன்வர்ஷன் பண்ணுற ஆள் இது. என்னது? மாஸ் கன்வர்ஷன் பண்ண. அது இப்போ எசேபேல் கூது தானே. ஒரு சின்ன உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா இந்த பாகால் வழிபாட்டு முறையில் அவங்க என்னென்ன பார்க்குறாங்கன்னா வர்ஷிப் த நேச்சுரல்ஸ், இயற்கையை வணங்குறது. ரெண்டாவது அனிமல் ஸ்டாச்சுஸ் வணங்குறது. அனிமல் ஸ்டாச்சுஸ்னா மிருகங்களுடைய உருவங்களை வணங்குறது. அப்புறம் வந்து நம்பிக்கை, விச் கிராஃப்ட்ஸ், அதாவது பில்லி சூனியங்கள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருப்பது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டை வந்து பலியிடுவது. குழந்தைங்கள பலியிடுவாங்க. எதுக்காக பலியிடுவாங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி வருவதற்காக, செழுமை வருவதற்காக, தங்களுக்கு செல்வம் வருவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாகால் வழிபாட்டு முறையில் ஒன்று என்னது? முதல் குழந்தைகளை பலியிடுறது. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 19:5 பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:40 பார்த்தீங்கன்னா ஓசையில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு உண்டான விளக்கம் இருக்கும். ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா கல்ச்சுரல் ப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலாச்சாரம் என்னது? நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது நம்மளுடைய கலாச்சாரம் தானே. பொங்க வைக்கிறது, என்ன வைக்கிறது? பொங்க வைக்கிறது. நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா நிலங்குக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? சந்தனம் வைக்கிறதுக்கு பதிலாக எண்ணெயை பூசி ஜபம் பண்ணி பந்த கால் நடுவோம். என்ன கால் நடுவோம்? பந்த கால் நடுவோம். ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா அவள் வைராக்கியம் பாராட்டினாள். யாருக்காக வைராக்கியம் பாட்டினாள்? கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது அந்த கல்லுக்காக யார் வைராக்கியம் பாட்டுறது? எசேபேல். ஆனால் அது என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணுது? இது தப்பு இல்லை, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தான். என்ன சொல்லுவாங்க? சிம்பிளாக சொல்லுவாங்க, என்ன இது தப்பு இல்லை, இது எல்லாரும் பண்ணுறது தான், இது நம்மளுடைய கல்ச்சரு. என்ன கல்ச்சரா? நம்மளுடைய கலாச்சாரம் இது. அந்த பெயரில் அப்படி என்ன பண்ணோம்? மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சபைகளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? தூபம் காட்டுறாங்க. இன்றைக்கி தூபம் காட்டுறாங்க, குத்து விளக்கு ஏற்றுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த வழிபாட்டு முறைகளை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தூபம் காட்டுவதும் குத்து விளக்கலாம் என்பதெல்லாம் வந்து பைபிள் தான் வந்தது. அதை வந்து நியாயப்படுத்துவாங்க.
நீ எதுக்காக செய்கிற ஒரு விஷயத்தை எதுக்காக நம்ம செய்கிறோம் என்று இருக்குது. அல்லேலூயா. சரி, இந்த எசேபேல் உங்களுக்கு என்ன கிரியை செய்துன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல் 1 ராஜாக்கள் 22:20. 1 ராஜாக்கள் 22:20. அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அப்படியே வெளிப்படுத்தல் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது எசேபேல் ஆவி என்பது என்னன்னா பொய் சொல்ற ஆவி. என்ன சொல்ற ஆவி? பொய்யின் ஆவி. அந்த என்ன பண்ணுன்னா தந்திரமாக அது நாவு மூலமாக நம்ம இயல்பாகவே சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எப்படி இவ்வளோ பணத்தை நான் இழந்தனே தெரியல, பேசி பேசி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டாங்க, நான் எப்படி இவ்வளோ பணம் கொடுத்து. சில பேர் சொல்லுவாங்க 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துன்னுவாங்க ஒரு சிம்பிள் ஒரு ஆள்கிட்ட, எப்படி கொடுத்துனே தெரியல அப்படின்னுவாங்க. அது என்ன பண்ணுமா அவங்களை ஆசைகள் தூண்டி 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 பேசி பேசி பேசியே என்ன பண்ண அவங்க கடங்காரங்களாய் மாற்றுகிற ஆவி அது. ஏன் அது உங்களுக்கு திரும்ப சொல்லணும்னா இது பொய்யின் ஆவி. அது மெயினான வந்து அதுக்கு ஒரு குணாதிசயங்கள் நிறைய உண்டு. அதை 2 குணாதிசயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து டாமினன்ட்டு, இன்னொன்று வந்து கண்ட்ரோலிங்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதான்? டாமினன்ட் பண்ணுதான். என்ன பண்ணுதான்? டாமினன்ட் பண்ணுவதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு அதிகாரம் உள்ள ஆட்களை பார்த்து அவங்க தான் உஷாரா இருக்கணும். வேதம் என்ன தெளிவாக சொல்லுது, போதிக்கிறவன் ஜாக்கிரதையாக போதிக்கடுவான். ஏன் சொல்லப்படுதுன்னா அது அவங்கள தான் குறிப்பாக இது பண்ணுமா. இப்போது ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை ஆளை வந்து எளிதாக என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்குள்ளே இன்னிலிருந்து என்ன பண்ணுங்க, சில வழிபாட்டை செய்யுங்கன்னு என்று சொல்லிட்டா அதை டினாமினேஷன் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அது குறிப்பிட்ட ஒரு ஆட்களை அதிகாரம் உள்ளவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளை வந்து அதை கேதர் பண்ணி அவங்களுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவி. ஆகாப் எப்படி அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் யார் கண்டுக்கவே இல்லை? எசேபேல் செய்கிற காரியங்கள் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து வேற ஒரு பாதத்தில் அது சில பேரை இச்சைகளை மயக்கி இச்சைகளை தூண்டி அது என்ன பண்ணுமா, மயக்கத்திலே வச்சு அதை மயக்கிற ஆவி கூட சொல்ல. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம் எசேபேலுக்கு. கண்ட்ரோலிங் ஆவி, மயக்கின்ற ஆவி, பொய் சொல்கிற ஆவி, மேனிப்புலேட் பண்ணுற ஆவி. பேசினே இருப்போம், மேனிப்புலேட் பண்ணோம். நல்லா தான் பேசுவாங்க. அவங்க நம்மளை அறியாமல் என்ன பண்ணியிருப்போம், அவங்களுக்கு அவங்க வலைகளுக்கு நாளை ஊழியம் இருக்குது, நாளை ஊழியத்துக்கு இவ்வளோ செலவுக்குது, உன்னால் முடியுமா, சூழ்நிலை பார்த்து சூழ்நிலை இருக்கிற காரியங்களை வச்சு என்ன சொல்லணும். அது நாளைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ ஜபம் பண்ணுறிய, எப்படி கட்ட போகிற. சோர்வை அச்சுறுத்துகின்றது. நம்ம இப்போ ஜபகுறிப்பு ஒவ்வொன்றும் பார்த்தீங்க, அச்சுறுக்கத்தையும் சோர்வையும் என்னென்ன கொண்டு வருதுன்னு பார்த்தோம். இது தப்பு இல்லைன்னு சொல்லும். எது தப்பு இல்லைன்னு சொல்லும்? யாருக்கெல்லாம் பயங்குது? எல்லாருக்கும் பயம் இருக்கும். இருக்குதா? யார் மேலே பயம் இருக்குதுன்னு இருக்கணும்? யார் மேலே? ஆண்டு மேலே. இப்போ வந்து உனக்கு என்ன சொல்கிறேன், வண்டியில் போயினே இருக்கிறேன்னா ஒரு ஃபோன், சில பேர் வண்டியில் போகும்போது ஃபோன் பார்த்துனே போவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? காரில் போனோம் நீங்கள் என்ன வரும்? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? என் கூட இருக்கிற இல்லை வசனம் வாசி. இப்போ வாக்குத்தத்தமே என்ன வாக்குத்தத்தம்? ஆட்டுக்குடி ரத்தத்தினாலும் சாட்சி வசனங்களை பயன்படுத்தணும். என்ன பயன்படுத்தணுமா? வசனங்களை. நீங்கள் வந்து என் ஆண்டு பார்த்துக்காரு, கரெக்டு தான், நீ சொல்லணும், அறிக்கை செய்யணும். நீ கர்த்தருடைய வார்த்தையே அறிக்கை செய்ய. என் பாதங்கள் கல்லில் இராதபடி என்னை காக்கும்படி அவர் தேவதூதர்களை கட்டளையிட்டு
ஏந்தி கொள்ளுவார். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லணும். உன் மைண்டில் வந்து நாளைக்கு தினத்தில் என்ன பண்ணணும், நாளைக்கு பண்ண போகிறேன், நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா, நாளைக்கு ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ, நாளைக்கு ஒரு மெடிக்கலாக ஒரு காசு ஏதோ ஒன்று கட்ட வேண்டி வரும் அப்படின்னா யோசிப்பீங்க. உங்கள் இருதயம் என்னவா இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா இது பண்ணுவேன். அதனால் அந்த சோர்வே விட்டுன்னா போகாது. ஒன்று சொல்லுங்க, போவோமா போவாதா? ஜெபம் பண்ணால் நீங்கள் சோர்வெல்லாம் போயிடுங்க, கை தூக்குங்க. ஆனால் உங்கள் சிந்தையில் என்ன இருக்கும், ஓடினே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போற, நாளைக்கு என்ன பண்ண, அப்போ நீ வசனம் சொல்லணும். என்ன வசனம் சொல்லணும்? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நீ கவலைப்படுவதினால் என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. புல்லை பாரு, வானத்தை பறவை பாரு, பூக்களை பாரு. சாலமோன் கூட என்ன பண்ணல, அவை போல. ஹல்லேலூயா. நாம் சொல்லணும். ஏன் உங்களுக்கு இந்த எசேபேலை நீங்கள் மேற்கொள்வதற்கு ஒரே ஒன்று தான், சத்திய வசனம். சத்திய வசனம் நீங்கள் அறிக்கை செய்ய 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 அது உங்களை அது என்ன பண்ண, நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு. ஏன்னா வந்து அது சூழ்நிலை கொண்டு வந்தே இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலை, நாளைக்கு ஒரு உன் பிள்ளை வெளியே இருப்பான், மற்றவன் பிள்ளை வெளியே இருக்கும், மற்றோடைய பிள்ளை ஏதோ ஒரு இது பண்ணால் அந்த நியூஸ் உன் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை அது மாதிரி நடந்ததுன்னா என் பிள்ளைய நாளைக்கு அது மாதிரி ஆயிடுவானோ, அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக போட்டுரும் மண்டகோல்ல போட்டுட்டு என்ன பண்ணணும். அதுக்கு மெயின் வேலை என்னன்னா, நீ தேவனை ஆராதிக்கக்கூடாது. யார் ஆராதிக்கக்கூடாது? தேவனை ஆராதிக்கக்கூடாது. நீ ஜபம் பண்ணக்கூடாது, நீ ஆலயத்துக்கு போகக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது. இதுதான் மெயின் கான்செப்ட். அதுக்கு அடிப்படையானது என்ன தெரியுமா? நீ சோர்ந்து கண்ணத்தை கை வச்சுக்கின்னு உக்காந்துனே இருக்கணும். நீ ஜபம் பண்ணிடவே கூடாது. நீ ஜபம் பண்ணால் பாகால்கிட்ட வந்து ஜபம் பண்ணு. நீ ஆராதிக்கிறது இருந்தா பாகால் ஆராதி. நீ வந்து ஆராதிக்கிறதா இருந்தா பாகால அது சும்மா இருக்கும். நீங்கள் வந்து அந்நியத்தோடு கலக்கும் போது அப்போல்லாம் உங்களுக்கு மைண்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அங்கே ஜெபிக்க வரும்போது, நீங்கள் தேவன் வார்த்தை படிக்கும்போது உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும், மாறுபாடு எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும். நீ வளரவே மாட்ட, நீ உருப்பிடவே மாட்ட. நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும் அதெல்லாம் மைண்டுக்குள்ளே போட்டுனே இருப்பான். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். யார் சொன்னது? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், என் குடும்பத்தை ஜெபம் பண்ண தப்பு சொல்லலை, அதுக்கு எதிர்மறையான ஐயோ நாளைக்கு என்ன ஆகிடுமோ நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல. உலகத்தானுடைய அந்த காரியத்தோடு யாரை கம்பேர் பண்ணுறோம்? நம் தேவனுடைய வார்த்தை கம்பேர் பண்ண. அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை மகிமையான வார்த்தை, அது பொய் சொல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. அது கொடுக்கப்பட்டது, செய்த வேலையை தான் என்ன செஞ்சு முடிச்சு என்ன பண்ணுமா, திரும்பி வருமா. ஏன் அது உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த விசேஷமான அபிஷேகம், எகுவின் அபிஷேகம் அவன் மேல் ஏன் இருந்ததுன்னா, அதே காலேப்பின் மேலே பார்த்து பாருங்க. 12 பேர் கானான் தேசத்துக்கு போய் பார்க்குறானுங்க. 40 நாள் சுற்றுப்பயணம் பண்ணுறானுங்க. எத்தனை நாள்? 40 நாள் சுற்றுப்பயணம். அது படித்து பாருங்க. அதில் எண்ணுமாகும் 13ஆம் அதிகாரம். என்னுடைய தாசனாகிய 14 27 படிங்க. 27, 28, 29, 30. எண்ணுமாகும் 13. அவர்கள் மோசேவை நோக்கி ஆமா போதும். அவன் நாம் போய் உடனே கொள்ளுவோம், அது எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தினா இந்தியா நிலைமையும் நம்மளுடைய நிலைமையும் இதுதான். என்னது இந்தியாவின் நிலைமை என்ன? இந்த ஒரு பாட்டு கொடுக்குது, இந்திய தேசத்தில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லா வளங்களும் இருக்குது, ஆனால் 10% பீப்புள் கிட்ட மொத்த வளங்கள்லாம் இருக்குது. நாம் என்ன இது கிறிஸ்துவனாக நம்ம என்ன பண்ணுறோம்னா
பார்க்கிறோம். ஐயோ அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த அதிகாரமிக்க மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அந்த அதிகாரம், ஐயோ அவங்க அதிகாரம் உள்ளவங்க, ஐயோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் காலேப் மேலே இருந்து விசேஷமான அபிஷேகம், விசேஷமான ஆவி என்னவா பண்ணிச்சான், அவங்களை எளிதாக, அவன் சிம்பிளாக சொல்கிறான், அவங்களை உன் பொருட்டாவே எண்ணலாம், எளிதாக என்ன பண்ணலாம், அவங்கள மேற்கொள்ளலாம், ஜெயித்து கொள்ளலாம். அந்த இடத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இந்திய தேசத்தை நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்காக வாக்கு பண்ணியிருக்காருக்கு தெரியாது, தோமாக்காக வாக்கு பண்ணியிருப்பார் நான் நம்புகிறேன். யாருக்காக வாக்கு பண்ணியிருப்பாரு, இந்தியா தேசத்தை தோமாக்காக நான் கிறிஸ்துவ தேசமாக கொடுப்பேன் என்று யாருக்காக வாக்கு பண்ணியிருப்பாரு, தோமாக்காக, நமக்காக, ஒவ்வொரு கிறிஸ்துவருக்காக என்ன பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த அதிகாரம் மிக்கவர்கள் ஆட்சி செய்கிறது அவங்க, ஆட்சி செய்கிறது இவங்க, ஆட்சி செய்கிறது அவங்க. ஆனால் நம்ம பார்க்குற பார்வை, அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறான். சூழ்நிலை வரலாம், த்ரெட்டன் வரலாம். யோசித்து பாருங்க, 450 தீர்க்கதரிசிகளை யார் கொன்று போட்டது, எலியா. யார் கொன்று போட்டது, எலியா கொன்று போடுறான். ஆனால் ஒரே ஒரு ஆளு, நீ இன்றைக்கு என் தீர்க்கதரிசிகள் செய்தது போல நான் உனக்கு செய்வேன். ஆள் ஏன் ஓட்டான், ஏன் ஓட்டான், அன்னிங்க முட்டி போட்டு ஆண்டவரே அக்னி நான் உன்னை சுட்டி அறிக்கிறேன் இறக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கா எசபேல, அங்கே தீக்கரியாய் போயிருக்கு. அன்னைக்கு எருதை சுட்டி அறித்த ஆவிய அக்கினி அபிஷேகம் அங்கே ஊற்றிப்பட்டிருமா, ஊற்றப்பட்டிருக்காதா, ஏன் ஓட்டான், அவனுடைய ஏற்கனவே செய்திகள் உண்டு. பாகால் அந்த எசேபேல் ஆவி என்ன பண்ணா, இருக்கிற எல்லா தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் கொன்று 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 கொண்டு குவித்ததை நிமித்தம் அவனுக்குள்ள என்ன இருந்தது, பயம் வந்துச்சு. நாம் கூட நல்லா பைபிள் படிப்போம், ஆண்டுக்காக ஜெபம் பண்ணும்போது மேலே ஒவ்வொரு ஜெபம் எசேபேல் ஆவி துரத்துன்னு அப்படியே வயராக்கியமா புரிஞ்சு, அது வந்து முன்னாடி நின்றுவன்னா தெரியும் நீங்கள் வயராக்கியமா ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை அது காலில் விழுந்துட்டு நான் உன் பக்கம் வந்துடுறேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, வேதம் தெளிவாக சொல்லிச்சு ஒன்று, எலியாவும் பாடுள்ள மனுஷன் தான். அவன் என்ன பண்ண, மழையை நிறுத்தினான், என்ன வறட்சியை உண்டு பண்ணான், அப்பத்தும் தண்ணீர் ஆசீர்வதித்தான், எண்ணெய் குறையாமல்லாம் பண்ணான், ஆசீர்வதித்தான், எல்லாமே செத்தவனை எழுப்புனான். கரெக்டா? நாம் கூட என்ன, இந்த மண்டைக்கு தெரியுமா, இந்த மண்டையில நம்மளுக்கு நிறைய காட்சிகள் கொண்டு வரும், சூழ்நிலை கொண்டு வரும், காதில் விழும். நம்ம பிள்ளைங்களும், உங்கள் பிள்ளைங்க இப்படி தான் ஆவாங்க, உன் பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், உன்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், உன் சபையில் இப்படி தான் இருக்கிறாங்க. அது நீ பார்க்கணும், அடையாளம் காணணும். இன்னைக்கு அடையாளம் காணுவதற்காக யெகூவின் அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு திருச்சபைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊற்றப்பட வேண்டும். அதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு அந்நிய பாஷை ஜெபம் பண்ண போகிறோம். யோசிங்க, எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான தேவனுக்கு வேதத்துக்கு பூர்வமாக இன்னும் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், யுவர் பைபிள் யுவர் வேர்ட் ஆஃப் காட். இங்கே போதிக்கிறதெல்லாம், இங்கே சொல்லப்படுதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே நீங்கள் நான் சரின்னு சொல்ல முடியாது. உங்கள் வேதம் சொல்லுது. இப்போ சில பேர் என்ன போதிக்கிறாங்க, பிசாசுகள் படைத்தவைகளை புசிக்கலாம் என்று. அது தேவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், அது தவறு என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தல. நீ அதை அனுமதித்து அதுக்கு இடம் கொடுத்தா நீ எல்லாம் கரெக்ட் தான். அந்த வசனத்தை படிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் உண்டு. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், நம்ம எல்லாம் பாவத்துக்கு விலைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பயபக்தியோடு இருப்பவர்கள் தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு, ஒரு குறையை சொல்றாரு. என்ன குறை? என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். மேல படிங்க, மேல வசனம் படிங்க. நீ எல்லாம் ஆள் கரெக்ட் தான். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும், நம்ம முன்பு செய்த கிரியையும் சரி பின்பு செய்த கிரியைகள் இப்ப செய்யற கிரியம் செய்ய அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நம் பேர்ல என்ன உண்டு? ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை உண்டு? பொய் திருக்குது நம்புறோம். என்ன நம்புறோம்? பொய் திருக்குது, பொய் நாவு. ஆண்டவர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். யார் சொல்லணும்? பவுல் பார்த்து சொல்லிச்சு ஒன்று. என்ன சொல்லிச்சு?
நீர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம ஊழியத்தில் பெரும்பாலும் சொல்லணுமா, பிசாசு பிடிச்சவங்கன்னா சில ஊழியத்திலலாம் பண்ணுவாங்க, பேச வைப்பாங்க. நீ எங்கேருந்து வந்த, நீ எப்படி பிடிச்ச, நீ அது சொல்லும். ஐயா நீங்கள் வல்லமை உங்கள் மேலே அக்னியா பொழிது ஐயா, எல்லாம் தாங்க முடியல ஐயா, அப்படி ஐயான்னு சொல்லும். அது இவருக்கு உடனே என்ன ஆகிடும், அது மேலே இருந்து இது மேலே வந்து ஏறிக்கும். எது மேலே வந்து ஏறிக்கும்? யோசித்து பாருங்க. ஜனங்கள் வருகிறார்கள் என்பது அந்த நீரிலையும் தண்ணீரில் விழுந்து அலகழிக்கப்படவில்லை. ஜனங்கள் வருகிறது அது பேச விடாமல் அது துரத்திடுறார் ஆண்டவர். அல்லேலூயா. அது பேசுவது ஒரு நாள் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பிசாசை ஹேண்டில் பண்ணுவதற்கு வேதத்தில் ஆவியானவனுக்கு ஒரு வரம் கொடுத்துக்கிறார். என்ன வரம்? பகுத்தறி, ஆவிகளை பகுத்தறி வரணும். நம்ம பார்க்கறதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இது ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டலன்னா இது இச்சை ஆவி, இது வாய் லலன்னு பேசிட்டேன்னா இது டாமினன்ட் ஆவி. ஆவியில் உணரணும். என்ன உணரணும்? ஆவியில் கடிந்து கொள்ளணும், அதை மேற்கொள்ளணும், எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. எதிர்மறையான கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தைக்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கும். கனவுல வந்து போடும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், சிம்பிள் காரணம் தான். நீ என்ன பண்ணியிருக்க மாட்ட, ஜபம் பண்ணியிருக்க மாட்ட. பைபிளை அப்புறம் பைபிள் படிச்சிக்கலாம். எப்பறம் பைபிள் படிச்சிக்கலாம்? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சட்னியெல்லாம் அரைச்சிட்டு என்ன பண்ணலாம், அப்புறம் படிச்சிக்கலாம். அப்புறம் அப்புறம் பண்ணோம் ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் ஃபோனில் உட்காந்தோம்னா ட்ரிக் 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 ட்ரிக்கு எது மணி நேரம் தருவான், டைம் போகிறதே தெரியாது. ஆனால் ஜபத்தில் வாங்க தான் மாட்டோம், திருப்பாவும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஏன் உங்களுக்கு இது நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி காலேப்பு பார்த்த விதம் என்ன, நம்ம இந்த உலகத்தை பார்க்குற, இந்த உலக அதிகாரங்கள் பார்க்குற விஷயம் என்ன. நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு இது இல்லை, கவர்மெண்ட்டு தான் ஆகாப். யார்? நம்ம என்ன நினைக்கிறோம், கவர்மெண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுது, ஆட்சி செய்யுதுன்னு நினைக்கிறோம். அப்படியா? அப்படி இல்லை. பின்னாடி ஒன்று ஆட்சி செய்யுது. என்ன ஆட்சி செய்யுது? எசேபேல். 10% உள்ள வெல்த் உள்ள அவங்க தான், அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸிங்கு. கோல்டு ப்ரைஸாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரைஸாக இருந்தாலும் சரி. ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு பின்பாக செயல்படுகிறது? ஏன் செயல்படுகிறது? ஒன்றே ஒரு விஷயந்தான், கிறிஸ்து அன்பை விட்டு, கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்வதற்காக மட்டும்தான், பின்மாற்றத்தை அடைவதற்காக மட்டும்தான் செயல்படுன்ற ஆவி இது. என்ன ஆவி? சேபல் ஆவி. ஏன் இது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதோடைய ஆழம் வந்து நீங்கள் இதை அதை தேடிக்கொண்டு, நீங்கள் வேதத்தை தேடிக்கொண்டு போனீங்களா, அதை தேவனுடைய ஆவியான உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துவார். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லா காரியங்களும் உங்களோடு பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். இங்கே வருது, இப்படி வருது, இது வந்து அப்படியெல்லாம் இல்லை. கரெக்டாக உள்ள நுழைஞ்சு ஆட்டத்தை கலைக்கும். என்ன கலைக்கும்? மாடுகள் ஒன்றா இருந்தபோது என்ன இருந்தது, எப்படி பிரிச்சுது அது? அவள் பாரு, உன்னை மூக்கு சரியில்லைன்னு சொல்கிறேன். அதுதான் அது வந்து என்ன பண்ணுது, உன் மூக்கு சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. என்ன பண்ணணும்? அழகாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு, கர்த்தருடைய நம்பிக்கை விட்டு விலக செய்யணும். சரி, இதுக்கு ஒரு நம்மளுக்கு அடிப்படையான ஒரு அபிஷேகம் வேணும். இந்த அபிஷேகம் ஒன்றே ஒன்று தான், சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு இதுலையும் என்ன பண்ணணுமா, தேவனை முன்னிறுத்த வேண்டும். யாரை முன்னிறுத்த வேண்டும்? யாரை நிறுத்த வேண்டும்? யாரை நிறுத்த வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்த வேண்டும். நீங்கள் முன்னிறுத்தி அவருக்கு சுத்தமானதா செக் பண்ணோம். நான் வந்து உங்களை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ இருதயம் சரியாக்குறியா, உன் மேலே அவிசுவாசிக்குது, அதுக்கு அதெல்லாம் இல்லை. நான் என் இருதயத்தின் பார்வையில், தேவனுடைய பார்வையில் என் இருதயம் செம்மையானதாக இருக்கிறதா, அனுதினமும் நம்ம என்ன பண்ணோம், தேவனை முன்னிறுத்தி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சுற்றி செயல்படுகிற ஆவிகளை என்ன பண்ணோம். இப்போ சொன்னாங்கல்ல, கீழே தள்ளி காலால் மிதிச்சு யார்
யாரு? எகு. ஏன் எகு அபிஷேகம் பண்ணுறாரு? அந்த கமிட்மெண்ட் எலியாவுக்கு தான் கொடுக்குறாரு. அப்புறம் எலிசா தான் வரார். எலிசா வந்து என்ன பண்ணுறாரு? எலிசா கூட செய்யலை. யார் செய்கிறது? பேர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி மூலமாக செய்கிறார். பெரிய ஊழிக்காரங்க, பேர் தெரிஞ்ச ஊழிக்காரங்க, பேர் தெரியாத ஊழிக்காரங்களாம் இல்லை. பேர் தெரியாத ஊழிக்காரர் தான் என்ன பண்ணுவார்? சில சமயங்களில் பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நேரத்திலும் என்ன பண்ணுங்க? தேவனுடைய வசனத்தை பேசுங்க. நிச்சயம் நீங்கள் யாரும் நீங்கள் மறுக்கவே முடியாது. நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் பொய் சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, இஸ் எ பேட்டில் இன் எ மைண்ட். அது ஒவ்வொரு நாளும் சிந்தைக்குள்ளே அது யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்குது. அது பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, சின்ன ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறவனாக இருந்தாலும் சரி, வேதத்தை படிக்கிறவனாலும் சரி. ஏன்னா நீ வழி விட்டு விலகும்படி, கத்தரை விட்டு விலகும்படி அது என்ன பண்ணினே இருக்குதான்? யுத்தம் பண்ணினே இருக்குதான். ஏன் யுத்தம் பண்ணுதுன்னா, நீ ஜெபிக்கக்கூடாது. சிம்பிள் கான்செப்ட். நீ தேவனை தேடக்கூடாது. நீ தேவன் மீது விசுவாசமாக இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணோம்? நீ நாளைக்கு என்ன பண்ண போகிற, நாளன்னைக்கு என்ன பண்ண போகிற, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிற, இப்படி என்ன பண்ண போகிற, அத்தையே மைண்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கணத்தை கை வச்சிக்கின்னு சூரிய சைடில் படுத்துக்கின்னு காக்காவும் என்ன வரும்? அப்போ மீன் சாப்பிட்டு படுத்துக்கு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்குவோம். அந்த பக்கம் நீ இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சரி, அந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சரி, மாற போகிறது இல்லை. கத்தரை முன்னிறுத்தினா ஆகும்? சொல்லுங்க, மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால போய் யோசித்து பாருங்க. காலேப் யாரு? அஸ்ரோத் என்ன? பாகால்னா என்ன? அது என்ன பண்ணுது? ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் ஆராய் அறிய வேண்டும். ஏன் அறிய வேணும்னா, உன் கையில் வெளியேற பெற்ற பொக்கிஷம் ஒன்று உண்டு. அது எதுனா சத்திய வேதம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் உள்நோக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பதில். எதுக்கு பதில்? அது பிசாசுக்கு உண்டான பதில் என்னது? அதுதான் வேத வசனம் தான். நீங்கள் சொல்லணும், நான் உங்களை தரித்திரராக யார் விட மாட்டார்? பொண்ணு வெள்ளி யாரு சொல்லணும். நீ நேற்று கோல்டு என்னது எவ்வளோ என்ன சவரம்? இப்போ 1 லட்ச ரூபாய்ச்சா? 82,000. அது சொல்லணும். 82,000 போச்சு. பொண்ணுக்கு எங்கே கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைக்கு எங்கே கல்யாணம் பண்ணுறது சொல்லணும். நீ சொல்லணும், பொண்ணு வெள்ளியும் தேவன் உடையது. யாரு? அடுக்கடுக்காக அமெரிக்கா தான் அதிக அளவில் இப்போ கோல்டு வச்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு காற்று அமிச்சாருனா, இல்லை ஒரு கொந்தளிப்பு அமிச்சாருனா, ஒரு இது அமிச்சாருனா, ஒட்டு மொத்தம் ஸ்மாஷ் பண்ணிட்டு அவருடைய பொருள் என்ன பண்ணுவார்? நம்ம கொஞ்சம் திருடி வச்சுக்கிறோம். ஒரு கதை கூட, ஒரு நியூஸ் கூட உண்டு. ஒரு டைமண்ட் ஷாப்பில் டைமண்ட் காணாமல் போயினே இருந்துச்சான். தேடி பார்க்குறாங்களாம், எல்லாம் பார்க்கலாம். சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தா எறும்பு வந்து இழுத்துன்னு போய் இவ்வளோ சேர்த்து வச்சுக்குதான். ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுவார் ஆண்டவர். தெரியாது நினைக்காதீங்க, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு என்ன செய்யணும், எங்கே என்ன பண்ணணும், ஏதா பண்ணணும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு முதுகை காமிச்சுப்போம். யாருக்கு காமிச்சுப்போம்? முதுகு காமிச்சிக்கின்னு சூரியன் பக்கமாக நின்றுக்கின்னு, அந்த பக்கம் நின்றுக்கின்னு, இந்த பக்கம் நின்றுக்கின்னு, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய. அதுதான் இஸ்ரவேலே, நீ மனம் திரும்புதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. விசுவாசிங்க. விசுவாசம். சில பேர் சொல்லுவாங்க விசுவாசம் மட்டும்தான் போதணுவாங்க. விசுவாசம் வேணும், ஜபம் வேணும், வேதவாசி போகணும், எல்லாம் வேணும். எல்லாம் கேட்டுட்டு இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு போனோன்னா பானையில் அரிசி இல்லை சொல்லணும். என்ன இல்லை? மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை. மாவு இல்லையானா கூட போஷிக்கிறவர் என்ன போஷிப்பார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க விக்கிரங்களுக்கு படைத்தது நீங்கள் புசிக்கூடாது, பைபிள் சொல்லுதா இல்லையா? சில பேர் அந்த இன்னொரு வசனம் இருக்குது, நீங்கள் படைத்து புசித்தாலும் உங்களுக்கு ஆகையால் படி, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லுது. அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு இல்லைங்க. என்ன சொல்லுவாங்க? சில பேர் சொல்லுவாங்க மேலேருந்து வாங்கியார்ல, கீழே தான் வாங்க அந்த லட்டுன்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பூஜை பண்ணலைங்க, பூஜை படைக்காதுன்னுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவன் வைராக்கியம் பாராட்டுறா.
5 மணிக்கு எழுந்து போட்டுடுறாங்க தான் தரான்ட்டு. 5 மணிக்கு என்ன பண்ணுறாங்க பார்க்க தெரியுங்களா இல்லையா? சூப்பர் பாதத்தை போட்டுடுறாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அவன் வைராக்கியம் பாராட்டுறா. எதுக்காக? கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, வாய் இருந்தும் பேசாது. நம்ம என் காண்றதுக்காக சோத்தில் கூட வைராக்கியம் பாராட்ட மாட்டோம். எதில் வைராக்கியம் பார மாட்டோம்? அது கொடுத்தா வாங்கி சில பேர் ஜெபம் பண்ணிட்டோம்னா கரெக்டு தான், ஜெபம் பண்ணிட்டா பரிசுத்தமாயிடுது, உண்மை. ஆனால் நான் வைராக்கியம் பாராட்டணுமா இல்லையா? யாருக்காக பாராட்டணும்? ஆண்டவருக்காக பாராட்டணும். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணார். பசியாகுது, பஞ்சமாகுது, ஒரு இடத்துல கூழ் தான் ஊற்றுறாங்க, நீ வாங்கி குடிக்க மாட்டியா? அப்படின்னா சொல்லணும். மனுஷன் அப்பத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினால செத்து போ ஆண்டவருக்காக. அங்கே செத்துருக்கலாம். யார்? எலியா. எங்க? அவங்ககிட்ட அடிப்பாயிட்டு செத்துக்கல. இவங்க வந்து பத்துக்குனேன், நான் ஆண்டவரே இதுக்கு மேலே என் ஜீவனை எடுத்துட ஆண்டவர், எங்கே வந்து பத்துக்குனேன்? அங்கே செத்துனா கூட எலியா ரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஸ்தாவான் அப்படித்தானே ரத்த சாட்சியாக மரிச்சான். இங்கே வந்து பத்துக்குன்னா இது என் கத்தாவே என் ஜீவனை எடுத்துவிடும். வைராக்கியம் பாராட்டணும். யாருக்காக? கர்த்தருக்காக. ஜீவனே போனாலும் சரி, எது போனாலும் சரி, யாருக்காக வைராக்கியம் பாராட்டினா? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரணும்னா இந்த அபிஷேகம், விசேஷமான இந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரணும். அப்படியே எழுந்திருப்போம், எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், கர்த்தருடைய ஆவியானவர், மகிமையின் ராஜா, பிரசன்னமானவரை நீங்கள் யோசிங்க. உங்கள் சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் யார் என்று சொல்லுகிறது? இன்னைக்கு ஒவ்வொரு இயற்கைக்கு ஒவ்வொரு கடவுள் பெயர் உண்டு இந்த தேசத்தில். ஆனால் இயற்கையே படைத்தவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், எபினேஸ்வர். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஒரு யுத்தம் செய்ய போகிறோம். இந்த யுத்தத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. உங்க சிந்தையில் அதிகமாக போராடி கொண்டிருக்கிற இந்த ஆவி, வேதத்தை வார்த்தை விட்டு விலக பண்ணுகிற இந்த ஆவி, சோர்வு உண்டு பண்ணுகிற ஆவி, பயமுறுத்துகிற ஆவி, உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற நிறுத்துகிற ஆவி, நீ ஜெபிக்க கூடாதபடி உன் இதயத்தை கலகம் பண்ணுகிற ஆவி, இது கலகத்தை கொண்டு வருகிற ஆவி. வீட்டில் பிரச்சனைகளை கொண்டு வந்து நீ ஜெபிக்க கூடாது. நீ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மனுஷனை நீ கடிந்து கொள்கிற இல்லை, நீ முழங்கால் படியிட்டு ஆவியை அதுக்கு பின்பாக செயல்படுகிற, அந்த சூழ்ச்சிக்கு பின்பாக செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை என்று. என் சகோதரன், என் சகோதரி, யெகூவின் அபிஷேகம் யெசேபேலை கொன்று போட்டது. ஏன் தெரியுமா? கர்த்தர் தீர்மானிச்சிருந்தார், நீதிமான ரத்தத்துக்கு பதிலாக, தீர்க்கதரிசியின் ரத்தத்துக்கு பதிலாக நியாயம் தீர்க்கும்படியாக. உன் நீதி எல்லாம் பட்ட பகல் வெளிச்சம் போல கர்த்தருடைய ஆவியை விளங்க செய்வார். நீ கவலைப்படாத. உன் சிந்தையில் வருகிற போராட்டங்களை நீ எதிர்த்து நில்லு. தேவனுடைய வார்த்தையை சொல்லு. ஐயோ, உனக்கு வியாதி வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, என் பரிகாரி அவர் தான், என் மருத்துவர் அவர் தான், என்னை சுகமாக்கும் யெகோவா ராஃபா என்று அவரை சொல்லு. ஐயோ, உனக்கு உன் குடும்பம் விட்டு சீரழிஞ்சு ஓடுகிறது, நான் வெறுங்காலாய் ஓடினாலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று தாவீது சொன்னான். சிதறடிக்கப்பட்டு ஓடினான், அங்கும் இங்குமாக ஓடினான். தன் கர்ப்ப பிறப்பை அவனை துரத்தி கொண்ட போது, என் சகோதரனே, என் சகோதரியே, நாம் எல்லோரும் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டும். ஏன்னா நம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார். ஆவியில பார்க்க ஆரம்பிங்க. ஐயோ, இந்த கூட்டத்தை என்ன நடத்துவேன்? ஐயோ, இந்த ஊழியத்தை எப்படி நடத்துவேன்? இந்த சபையை எப்படி நடத்துவேன்? ஐயோ, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று சொல்லாது. நம்முடைய வலப்பக்கமாய் இருக்கிறவர், எல்லாருக்கும் சோர்வு உண்டு. அப்படிப்பட்ட வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன் மழையை நிறுத்தி பண்ணின எலியாக்கே சோர்வு உண்டானது. அவனும் பார்வுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் கர்த்தர் மீது நம்பிக்கை ஒரு நாளும் அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. ராதா சாந்தா ராபா கபா ராபா. எல்லாரும் கண்களை மூடி எஃப் மைனர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் முன்னிறுத்தி நம்ம
நம்முடைய எல்லா செய்கைகளும் நடத்துகிறோமோ, ஊழியங்களை நடத்துகிறோமோ, திருச்சபைகள் நடத்துகிறோமோ, குடும்பத்தை நடத்துகிறோமோ, அப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஏசப்பா இதை நான் செய்யட்டுமா, ஏசப்பா இதை நான் பண்ணட்டுமா, ஏசப்பா இதெல்லாம் நான் செய்யட்டுமா என்று அவரை கேட்டு கேட்டு அவர் ஆவிய நிதானத்தை ஜபம் பண்ணி வேதத்துக்கு புறம்பாக எந்த காரியம் செய்யாமல் உன்னை காத்துக்கொண்டு உன் குழுத்தையும் உன் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம காத்துக்கொள்வோம் என்றால் கர்த்தருடைய கரம் எப்போதும் நம்ம இருக்கும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போமா? இந்த பாடல் வழியாக சில நிமிடம் நம்ம ஆராதித்து விட்டு இந்த அந்நிய பாஷை ஜபத்துக்குள்ள போகிறோம். தேசத்தின் மீது எகுவின் அபிஷேகம் ஊற்றப்படுமா? எகுவை அபிஷேகம் பண்ணினது போல அநேக வாலிப பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மாம்ச இச்சைகள், விபச்சார ஆவியின் நிமித்தமாய், குடி போதை நிமித்தம் பேலியால் மக்களாய் மாறி துர்குணத்தோடு கொலை செய்யும் அளவுக்கு, உயிரை துச்சமாய் எண்ணும் அளவுக்கு மார்க்கம் தப்பி போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முன்பாக நம்ம அது தேவனை ஆராதிக்கலாம். எல்லாம் கண்கள் மூண்டு. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, எல்லாரும் சொல்லுவோமா? ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, உம்மில் நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையென, எல்லாமே குப்பையென உம்மால் கருதுகிறே, என்னாலும் கருதுகிறே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஆமென். என் பரிசுத்தரே, அப்பா நான் பாகால தேடியோ, அசோகத்தை தேடியோ, ஆண்டவரே அந்நிய தெய்வங்கள் தேடியோ, மோவாபின் தெய்வங்கள் தேடியோ நான் ஓடி ஆய்ந்து திரிவதில்லை ஆண்டவரே. என் புகழிடம் நீர்த்தான் ஆண்டவரே, என் ஆதாயம் நீர்த்தான், என் ரட்சகர் நீர்த்தான், என் மீட்பர் நீர்த்தான், என் ஆண்டவரே என் மகிமை நீர்த்தான், என் பிரசன்னம் நீர்த்தான் ராஜா. நான் உண்மையே நாடி வந்திருக்கிறோம். நாங்கள் உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே போற்றுகிறோம் ராஜா. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் சிந்தையில் யுத்தம் செய்கிற அந்த பொல்லாத ஆவியை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் மேற்கொள்ளும்படியாக அந்த நாளை ஜெபிக்கும்படியாக தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவள் திட்டங்களை அறிந்து ஆண்டவரே, அவள் காரியங்களை அறிந்து ராஜா அவைகள் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதா எங்களுக்கு ஆண்டவரே பிரசன்னமா ஆண்டவரே போதித்தவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. என் சகோதரி என் சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் நோக்கி பாருங்களேன். அவர் உன்னதமானவர், உன்னதமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ராதா சந்தாராபா. அவரை துதியுங்களே, அவரை ஆராதிங்களே, அவரை கணம் பண்ணுங்களே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, என் ரட்சகரே உமக்கு நன்றி, என் தயபரரே உமக்கு நன்றி, என் காருண்யமே உமக்கு நன்றி, என் கண்மலை, என் கோட்டை, என் அரணமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்நிய ஆண்டவர் தெய்வத்தினுடைய ஆண்டவரே சடங்குகளை நான் கலந்து கொள்ளாதபடி என்னை விலக்கி காக்கிறவரே உமக்கு நன்றி. வேதத்தின் அறிவை தந்து கர்த்தர் மீது வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவரே எனக்கு மகிமையின் அபிஷேகம் கொடுத்தவரே உமக்கு நன்றி ராஜா.
ஒலிபியாதரப கபரபரபோ உரிமையாதானமக்கபோ துதிக்கிறேன். என் தெய்வம் வல்லமை உள்ளவர் சொல்லுங்க. நம் யெகோவா தெய்வம் அவருக்கு நிகராக யாரும் கிடையாது. அவர் வெல்ல சிங்காசனம் விற்றிருக்க ராஜாதி ராஜா. அவர் ஒருவருக்கே மகிமை 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 பிரசன்னம் உண்டு பண்ணுவதாக. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்களேன். உன் தெய்வம் யார் என்று இன்னைக்கு நீ தீர்மானி. முதலாவது உன் தெய்வம் எல்லா சூழலிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் முன்னிறுத்து, எல்லாவற்றையும் முன்னிறுத்து. எல்லாரும் அப்பா நீரே எங்கள் தலைவர், நீரே எங்கள் ரட்சகர், நாங்கள் உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம், நாங்கள் உமக்காக பாராட்டுகிறோம். எலியா சொன்ன போது நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கேன்னு சொன்ன போது அப்படி உன்னையே காட்டிலும் நான் மீதம் வைத்திருக்கிறேன், அவை வணங்காதபடி அவைகளின் நாவை துதிக்காதபடி மீதம் இருந்தவர்கள் உண்டு என்று எலியாவுக்கு ஆறுதல் படுத்துகிறார். நாம் இங்க ஒரு கூட்டமா இருக்கலாம், அங்கங்க இந்த தேசத்துல அங்கங்க ஒரு கூட்டமா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். இன்னைக்கு கானானியர்கள் போல இந்த பலவான்கள், இந்த இந்திய தேசத்தில் பலவான்கள் உண்டு, அதிகாரங்கள் உண்டு, அதிகார வர்க்கங்கள் உண்டு, அடிப்படைவாதிகள் உண்டு, மத அடிப்படைகள் உண்டு. யாரும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய ஒருவன் நம் மீது ஒரு கல்லை அடிக்க முடியாது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தருக்காக ஜீவனை இழக்கிறவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்மளை வஞ்சிக்கிற பிசாசு, நம்ம திசை திருப்புகிற பிசாசு, நம்ம திசை திருப்புவதற்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும் நம்மளுடைய இஎம்ஐக்களையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம் சிந்தையில போட்டுக்கொண்டே இருக்கான். நாளைக்கு என்ன பண்ண போற, அன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இப்படி என்ன பண்ண போற போட்டுக்கொண்டே இருக்கலாம். நீ ஜெபிக்க கூடாதபடி, நீ தேவனை துதிக்க கூடாதபடி, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நீ மண்டாடாதபடி உன்னை திசை திருப்பி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நீ அதை அடையாளம் கண்டு அதை எதிர்த்து நில்லு. அப்போ உன்னை விட்டு ஓடி போகும். அதை எதிர்த்து நில்லுங்க, அப்போ உங்களை விட்டு ஓடி போகும். ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, ஐயோ என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை, ஐயோ என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை என்று திசை திருப்பி கொண்டே இருக்கிறான். ஐயோ நாளைக்கு மளிகை சாமான் இல்லையே, நான் சாப்பிடுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று உன்னை திசை திருப்பி கொண்டே இருக்கிறான். உன் சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் ஒழுங்கு மர கன்றுகளை போல இருப்பார்கள், உன் வீட்டை சுத்தி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மனைவி திராட்சை செடி கொடி போல் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத என்று வேதம் சொல்லுகிறது. அது வேதம் அல்ல, தேவனுடைய வார்த்தை, விளம்பின வார்த்தை அது. அறிக்கை செய்யுங்களேன், எல்லாரும் அறிக்கை செய்யுங்களேன். விளைய செய்கிறது அவர் அல்லவா? ஐயோ நான் விளைச்சிருக்கிறேன், தண்ணி பாய்ச்சிருக்கிறேன், ஐயோ விளையமா விளையாதா என்று நீ காத்திருக்கிறது அபத்தம் அல்லவா? விளைய செய்ய பண்ணுகிறவர், விளைய பண்ணுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் அல்லவா? பிரசவ பண்ணுகிற நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்போனோ என்று தேவன் சொல்லுகிறாரே. நீ உன் பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை குறித்து யோசிப்பது என்ன? உன்னை திசை திருப்புகிறானே, அந்த திசை நீ அடையாளம் கண்டு கொள்ளு, நீ அடையாளம் கண்டு கொள்ளு. நீ கையீடு செய்யும் காரியம் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆனா உன் பொருளாதாரத்தை யாரோ திருடுகிறார்கள், ஐயோ எனக்கு பொருளாதாரம் பத்தல என்று நீ புலம்பிக் கொண்டு திசை திரும்பி இருக்கிறாயே. நீ கர்த்தர் பட்சமாய் திரும்பு, ஆவியானவர் பட்சமாய் திரும்பு. நாம ஜெபிக்க போகிறோம். சத்திய வேதம் உங்கள் இதயத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆட்டுக்கொண்டு ரத்தத்தினால் சாட்சி வசங்களால் அவனை மேற்கொள்ளுங்க. அவளை எதிர்த்து நில்லுங்க, அவளை அழியுங்க. உன்னை புலம்பிக் கொள்ளே செய்கிறார், உன்னை பயம்படுத்தி கொண்டு உன்னை ஓட செய்கிறார். அவளுக்கு முதுகை காட்டாத. அவளை எதிர்த்து நில்லு. சூழ்நிலை வைத்துக் கொண்டே உன்னை சூழ்ச்சி செய்கிறாள் என்று நீ அறிந்து கொள்ளு. உன்னுடைய சூழ்நிலை வைத்துக் கொண்டு உன்னை அழிக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளு. நீ கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசத்தை நீ காண்பிக்க வேண்டும். நாளை என்பது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று நீ விசுவாசத்தை பார்க்க வேண்டும். கடந்த கால வாழ்க்கையை, கடந்த கால பாவத்தை குறித்து உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பயத்தெல்லாம் நீ மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய அபிஷேகம், எகுமேல் ஊட்டப்பட்ட அபிஷேகம் இன்னைக்கு வேணும். அவளை அடையாளம் கண்டு அவளை கீழே தள்ளி நசுக்கும்படியா உன் கால்களுக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு வர வேண்டும்.
அது உன்னை பார்த்து சொல்லுகிறது, உன்னால் கூடாத காரியம். நீ அவளை போல பேசல, நீ அவளை போல பிரசங்கம் பண்ணல, நீ அவளை போல ஜெபிக்கல, நீ அவளை போல பாடல என்று சொல்லும், நீ சரியா பண்ணல என்று சொல்லும். உன் சிந்தையில வந்து எதிர்த்து நில்லு. நான் சின்ன வேலை செஞ்சாலும் என் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்கிறேன், என் கர்த்தருக்காக செய்கிறேன். அது நல்லதோ கெட்டதோ, ஏன்னா நான் தெளிவாக ஒன்று சொல்றேன், தெளிவாய் அறிந்து நான் சொல்லுகிறேன். அடுத்த வேலை செய்ய விடாதபடி ஊராபாஷ் இன்னும் கொஞ்சம் செய்ய, இன்னும் கொஞ்சம் செய்ய, நீ சரியா பண்ணல, சரியா பண்ணல, சரியா பண்ணல என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. ஊராபா ஷத்தாராபா கபராபா. இந்த சின்ன கூட்டம், இந்த சின்ன ஊழியம் என்று நினைக்காத, இந்த சின்ன ஜப கூட்டம் என்று நினைக்காத. இது கர்த்தருடைய ஆவியானவர் விளம்பினது, கர்த்தருடைய ஆவியானவர் முன்குறித்த கூட்டம் இது. ஊராதா ஷதாராபா கபரபரபரபா. ஜபிக்கும்படியாய், தேசத்தில் எகுக்களை எழுப்பும்படியாய், குறிப்பாக வாலிபர்களை அபிஷேகம் பண்ணும்படியாய், விபச்சார வேசித்தனத்தை மேற்கொள்ளும்படியாய், எல்ஜிபிடிகளை மேற்கொள்ளும்படியாய், ஓரியன்ஸ்களை மேற்கொள்ளும்படியாய், சோதோம் குமாரத்தை அழிக்கும்படியாய், அங்கிருந்த ஜனங்களை மீட்கும்படியாக. ஊராதா ஷதரபா உரிபியாதரபா கபரபரபா உரபரபா கபரபரபு. சோதோம் குமாரத்தில் இருக்கிறது போல அநேக ஜனங்கள் வழி தப்பி போய் இருக்கிறார்களே என்று நீ அறிந்து கொள்ளு. பேலியால் மக்களாய் இருக்கிறார்களே என்று நீ அறிந்து கொள்ளு. அவளுக்காக ஜெபிக்க கூடாதபடி தடுக்கிற ஆவி இது. அவளுக்காக நீ மன்றாட கூடாதபடி உன்னோடு போராடுகிற ஆவி, உன்னுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லி சொல்லி உன்னை கீழ்ப்படுத்தி கொண்டே இருக்கிற ஆவி இது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் எலியா பார்த்து கேட்கிறான், நீங்க எவ்வளவு நாளைக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள், பாகாலையும் சேவித்துக் கொண்டு கர்த்தரையும் சேவித்துக் கொண்டு குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கேட்கிறார். ஊராதா ஷதரபா கபரபரபரபா ஊலிபியாதா நம கபரபரபா ஊரிபியாதா ரபரபா கபரபரபரபா ஊராதா ஷந்தரபரபா ரிபியா ஊலிபியாதா நம ரபரபரபோ. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எழுப்பும் எழுப்பும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள ஆண்டவரே பாகால் வழிபாட்டு முறைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். அங்க யெகூவின் அபிஷேகம், யெகூ மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் சபைகளுக்குள்ள ஊற்றப்படுவதாக, ஊழியங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக, அன்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மீதும் ஊற்றப்படுவதாக ஆவியானவரே என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்காக வாய்ராகம் பாராட்டுகிற கள்ள போதனையை கொண்டு வந்து, கள்ள போதனை கொண்டு வந்து பொது புதியில நாங்கள் பொதுவானவர்கள் என்று உலகத்துக்கு நாங்கள் வந்து மனிதாபிமை மிட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை நீ கடிந்து கொள்ளுங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஆவி அது. உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி செய்கிற ஆவி அது. அநேக ஊழியக்காரர்களை அப்படி பண்ணி கொண்டு இருக்கிறது. அது அநேக திருச்சபை போதனைகளை அப்படி பண்ணி கொண்டு இருக்கிறது. அவைகள் எல்லாம் கழிந்து கொண்டு ஒரு அபிஷேகம், உன்னதத்தின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நோ காம்ப்ரமைஸ். இன்னைக்கு இனிமைய வேதத்துக்கு புறம்பானது எதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். என் வேதத்துக்கு புறம்பானது, என் தேவனுக்கு புறம்பானது, என் தேவனுக்கு அருவருப்பானது, தேவனுக்கு அசுசியானது நான் ஒரு நாளும் தொடமாட்டேன். விட்டு விலகிவிட்ட இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுங்க. எல்லாரும் வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்காக வைராக்கியம் பாருங்க. இயேசு நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. உன் தலை துண்டிக்கப்படும் அளவுக்கு கத்தி வந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். வாழ்ந்தாலும் அவருக்காக வாழ்வோம். சாத்ராக் மேஷாக பார்த்தீங்களா? அவங்க ஒரு நாளும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. தானியேல் ஒரு நாள் தீட்டுப்படுத்திக் கொள்ள அடிமையாக கொல்லப்பட்டார்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனாலும் தன்னை தீட்டுப்படுத்திக்காம கர்த்தருடைய பார்வையில் தன் உத்தமத்தை காத்து கொண்டார்கள். யோசேப்பை பாருங்க, யோசேப்பை பாருங்க. இசபேல் வஞ்சிக்க வகை தேடினாள், ஆனாலும் தேவனுடைய தரிசனத்தை விட்டு விலகாதபடி தன்னை காத்து கொண்டான், தன் உத்தமத்தை காத்து கொண்டான். யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அந்த பாவம் செய்திருந்தா. ஆனா அவன் சொன்னது, என் உன்னதமான தேவன் என்னை பார்க்கிறார், கர்த்தராகிய யார் ராஜாதி ராஜா என்னை பார்க்கிறார் என்று தன் உத்தமத்தை காத்து கொண்டான். சிறைசாலையில போடும் அளவுக்கு என்னை துன்புறுத்தினாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், அவன் சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன் என்று. ஓ ராதா ஷதரபா ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ராதா ஷன்னி பாஷையில் ஜெபம் பண்ணுவோமா?
ஓ லபா ரபா கபா ரபா ஏகுவின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக என் தேசத்தில். எசேபேலை சுட்டெரிக்கிற, எசேபேலை நசுக்கி போடுகிற, எசேபேல் மேலிருந்து கீழே தள்ளுகிற அதிகாரம் வல்லமை அபிஷேகம் ஆண்டவரே ஊற்றப்படும்படியாய் என் நாளிலே தீர்க்கதரிசிகளாக ஆண்டவரே ஊராபா ஷதரபரப தேவனுடைய மனிதர்களாக தேவனுடைய அப்போஸ்தலர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஊராதா ஷதரப கபரிபியா ஊலபரப எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஊற்றப்படட்டும், உங்க வீட்டுக்குள்ள ஊற்றப்படட்டும், உங்க ஊழியத்துக்குள்ள ஊற்றப்படட்டும், எனக்கு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் மீது ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு சபைகள் மீது ஊற்றப்படட்டும். ஊராதா ஷதரப கபரபா உலியாதா ரபா ரபா ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய பார்வை, ஆவியின் பார்வை திறக்கப்படணும். உலபா ரபா சந்தா ரபா ரபா கபா ரபா ரபா உலபா ரபா ரபா ரபு ஓடி ஒளிந்தது போதும் எலியாக்களே, ஓடி ஒளிந்தது போதும். ஊராபா ஷத ரபா ரபா ரபு யெகோவை அபிஷேகம் பண்ணும்படியா கர்த்தர் ஆவியானவரை அழைத்திருக்கிறார். எலிசாவை கொண்டு ஊராபா பேர் சொல்லப்படாத தீர்க்கதரிசி கொண்டு யெகோவை அபிஷேகம் பண்ணி தேசத்துல ஒரு மகிமையான காரியத்தை செய்ய, தேசத்தின் ராஜ்யத்தை மாற்றக்கூடிய வல்லமை இன்னைக்கு ஊற்றப்படும்படியாய் ஊராதா ஷதா ரபா கபா ரபா ரபா ஒலிபியாதானா மக்கபரபரபு ஊராபா ஷதா ரபா ரபா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அன்னி பஸ்டால் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஜெபம் பண்ணுங்க. ஊராபா ஷதா ரபா உங்க கிராமத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி, உங்க கிராமத்தை அடிமைப்படுத்தி வழிபாட்டு முறையை, பாகால் வழிபாட்டு முறைகளை நிறுவியிருக்கிற அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்க. உன் திருச்சபைகளை வழிபாட்டு முறைகளை நிறுவியிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுங்க. ஊராதா ஷதா ரபா உன் திருச்சபை போதகர்களை வசியப்படுத்தி கொண்டு ஆதாயம் ஆண்டவரே ஊராபா ஷத திருச்சபை போதகர்களை வசியப்படுத்தி அது தன்னுடைய சூழ்ச்சிகளை நிறைவேற்றி கொண்டு பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுங்க. ஓராலா ராதா 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 சந்தா ராபா காபா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேக ஊழியங்களுக்குள்ள இது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஊராபா ஷதரபு தங்களை செலிபிரிட்டி நினைத்து கொண்டு ஊராபா ஷதரபரபு செலிபிரிட்டி போ தங்களை காண்பித்துக் கொண்டு ஊழியக்காரர்கள் இங்க மாறி போய் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் இங்கே காணவில்லை. ஊராதா ராதா ஷதா ரபா கபா ரபா ரபா உலியாதா ரபு தேவனுக்கு உகந்ததையும் தேவனுக்கு பிரியமானதையும் தேவனுக்கு நற்கிரியைகளும் செய்யாதபடி இங்க சூழ்ச்சி செய்கிற பொல்லாத கிரியைகளை அழிக்கும்படியா ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். என்னெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி கேளுங்க. ஆவியானவரே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. அன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரே யாகப்பெண் ராஜா நாட்களில் ஆண்டவரே எசேபேலை அழிக்குவதற்கு ஆண்டவரே யெகோவை அபிஷேகம் பண்ணினீரே, அது போல இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றும்படியா ஊராதா ஷதா ரபா கபா ரபா ரபா ஊற்றுங்க ஆண்டவரே. எசேபேலுக்கு பயப்படாதவன் எசேபேலையும் அச்சுறுத்தியது, எசேபேலையும் பயமுறுத்தியது, ஆனா அவன் பயப்படவில்லை. ஊராபா ஷதா ரபா கபா ரபா யெகோவா பயப்படவில்லை. எசேபேல் பயன்படுத்திய போது யெகோவா பயப்படவில்லை. ஊராபா ஷாம் வைராகியம் கொண்டு அவளை கீழே தள்ளுங்கள் என்று தள்ளி கீழே மிதித்து போட்டான். ஊராதா ரபா ஷதா ரபா எல்லாரும் அபிஷேகம் ஊரிபியாதா ரபா ரபு ஹalleluya praise the lord praise the lord praise the lord. குடும்பங்களுக்குள்ள பிரிவினை ஆவி கொண்டு பண்ணுகிற, குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே கலகங்களை வைக்கிற, ஜெபிக்க கூடாதபடி, குடும்பங்கள தேவனை ஆராதிக்க கூடாதபடி, கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்க கூடாதபடி, குடும்பத்துல சாபத்தை கொண்டு வருகிற, குடும்பத்துல வியாதியை கொண்டு வந்து, குடும்பத்துல பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வந்து சூழ்ச்சி செய்கிற பொல்லாத ஆவியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் மிதித்து போடுகிறோம். ஊராதா ஷந்தா ரபா கபா ரபா ரபா பரிசுத்தல் குலைச்சல் உண்டு பண்ணுகிற ஆவி இது, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற ஆவி இது. ஊராதா ஷதா ரபா ரபா ஊராபா கபா ரபா பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணுகிற, பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணுகிற, டாமினேட் செய்ய பண்ணுகிற ஊராபா ரபா ரபு ஊராபா ரபா ரபு தந்திரமா ஜெபிக்கிறவர்களை நோகடிக்கிற, இதயத்தை நோகடிக்கிற பொல்லாத ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க கூடாதபடி தொடுக்கிற பொல்லாத ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பொய் நாவை தொடுவீராக. ஓராதா ஷந்தா ரபா கபா ரபா 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 இச்சகம் பேசு, சீர்கேடுகளை பேசி வசியம் படுத்தி தேவ ஜனங்களை ஜெபிக்க கூடாதபடி, தேவ தேடாதபடி, தேவனுடைய வார்த்தை நிலை நிற்காதபடி வழி தப்பி போக பண்ணுகிற, மார்க்க தப்பி போக பண்ணுகிற இந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுங்க. ஓராதா ஷதா ரபா ரிபியாதா ரபா கபா ரபா ரபு உலா ரமா ரிபியாதா நம ரபா ரபா ரபு ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. ஊராபா கேளுங்க, உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மீது ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற எலியாக்கள் மீது ஊற்றப்படட்டும். ஊராதா ஷதா ரபா ஊரிமியாதா நம கபா ரபா ரபா அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக.
ஓலா ராதா ராபா சொல்லுங்க. சபைகள் மீது ஊற்றப்படட்டும், சபைகள் மீது ஊற்றப்படட்டும், திருச்சபைகள் மீது ஊற்றப்படட்டும். ஓ ராதா ராதா சந்தா ராபு போதகர்கள் மீது ஊற்றப்படட்டும். போதகங்களை வசியம் படித்து வைத்துக்கொள்ள விடுதலை தருவீராக. ஓ ராபா 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 போதக மனைவிகள் மீது தொடுவீராக. போதகர்கள் மனைவி மூலமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை நாங்கள் கழிந்து கொள்ளுகிறோம். போதகர்கள் மூலமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை, ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கழிந்து கொள்ளுகிறோம். O rada shadara bara bara ba, o ribiada bara 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 ba, o raba shadara bara bara ba, kabari biada na mara bara ba, o la raba kabara ba. எல்லாம் ஜெபம் பண்ணுங்களே. ஓ ராபா ஷா கேளுங்க, பண்டாரி கேளுங்க. ஆண்டவரே ஊற்றுங்க ஐயா, என் பட்டணத்தின் மீது, என் தேசத்தின் மீது, என் திருச்சபைகள் மீது, என் ஊழியங்கள் மீது ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒவ்வொரு ஆண்டவரே சுவிசேஷகர்கள் மீது, தீர்க்கதரிசிகள் மீது ஆண்டவர், போதகர்கள் மீது, மேய்ப்பர்கள் மீது ஆண்டவரே ஊற்றுவீராக. அப்போஸ்தலர்கள் மீது ஊற்றுவீராக. ஓ ராதா ராதா ஷதரபா ஓலா ரமா கமரபா ரிபியாதா நமரபா ரபரபரப உரபரபரபரபா கபரபரப. முடக்கத்தின் ஆவி இது, முடங்கி போகிற செய்கிற ஆவி இது. ஓ ரபா ஷதரப கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள், ஆதியிலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களை முடக்கி போய் சூரசையில படுக்க செய்கிற பொல்லாத ஆவி இது. ஓ ராதா சந்தரபா கபரபரபா ஓலா ரிமியாதா நம கபரபா உரிபியாதனா மகபரபரபு உரிபியாதனா மகபரபரபா உரிபியாதனா மகபரபரபரபு உரபஷ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களே. உடலா ராதா ரியாதனா ராதா ரகஷதரபரபா. எல்லாரும் ஓரே ஷதுரபா. யுத்தம் செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க, ஆவினால யுத்தம் பண்ணுங்க. ஊராதா ஷதரபரபரபு. அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம், ஏசையா நாவை தொட்டது போல நாவை தொட்டருளும் என்று. அந்த நாவை வைத்துக் கொண்டு நீங்க அறிக்கை செய்யுங்க. ஊராதா ஷதரபு. ஏசாவை நாவை அதிகாரம் வைத்தாரே, அந்த அதிகாரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ராதா இந்த பொய் நாவை அழிங்க, இந்த பொய் நாவை அழிங்க, பொய் சொல்ற ஆவியை அழிங்க, பொய் தீர்க்கதரிசியை சொல்லிக் கொள்ளுங்க, தீர்க்கதரிசியை சொல்லுகிற பொய்யின் நாவியை அழிங்க. ஓ ராபா ஷதரபு ரபு. உணவு மூலமாய் நுழைகிற இந்த பொல்லாத ஆவியை, உணவு மூலமாய் நுழைகிற இந்த பொல்லாத ஆவியை. ஊ ராதா ஷதரபா கபரபரபா ஓலா ரியாதா ரபா ரபா கபரபரபரபா உரபா கபரிபியாதா நம ரபா ஷதுரபதரபு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே, அந்த மையாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த மையாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் நகர்த்தி விட்டேன் கசப்புக்களே. அன்பினாவி எனக்குள்ளே, நான் நகர்த்தி விட்டேன் கசப்புக்களே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா. என் சகோதரியே, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன் இதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க, உன் சிந்தையை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. உன் கையில் இருக்கிற வேதத்துக்கு புறம்பாக உன் சிந்தையில் பேசுகிற எல்லா கிரியைகளையும் நீங்க தான் மேற்கொள்ள முடியும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரணும். ஓராதா சந்துரபரபோ. உன் வேதத்துக்கு புறம்பாக, உன் தேவனுடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தங்களுக்கு புறம்பாக உன் சிந்தையில் வருகிற யோசனைகள், உன் செவிகளில் பேசப்படுகிற காரியங்கள், உன் கண்களுக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள், அதையெல்லாம் சத்திய வசனத்தை கொண்டு தான் நீ மேற்கொள்ள முடியும். அதை நீ அறிக்கை செய்யணும். ஓ ராஷாபா. நீ கடிந்து கொள்ளாம எதிர்த்து நிற்காம இருந்தா அது உன்னை வஞ்சித்து கொண்டே இருக்கும், உன்னை அரித்து கொண்டே இருக்கும், உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கும். நீ ஆவில ஜெபம் பண்ணி கடிந்து கொள்வாய் என்றால், அது எதிர்த்து நிற்பாய் என்றால் அது உன்னை விட்டு ஓடி போகும்.
உன்னை விட்டு ஓடி போகும். அது உன்னை பார்த்து சொல்ல, நீ என்ன இருக்கிற, நீ என்ன இப்படி செய்யற, நீ என்ன ஜெபம் பண்ற, நீ என்ன பைபிள் படிக்கிற, நீ என்னத்த பண்ற, நீ ஒன்னத்துக்கு உதவல, நீ ஒன்னத்துக்கு தகுதியற்றவன் என்று உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதை ஆவியில் எதிர்த்து நில்லுங்க. ஊராதா ஷதரபோ, ஊராதா ஷதரபோ. சத்திய வசனங்களை சொல்லி உன்னுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறவர்களுக்கு மாத்திரம் செவியை சாயுங்க. உன் இதயத்தை கலகம் பண்ணுகிற, உன்னை கடிந்து கொள்ளுகிற என்று சொல்லுக பொய் நாவி குறித்து எச்சரிக்கையாயிரு. ஊராதா ஷதரபா கபரபரபு. உன்னை பலப்படுத்துகிற வார்த்தையினால், சத்திய வார்த்தையினால் உன் இருதயத்தையும் உன் ஆவிக்கிற வாழ்க்கையும் உன்னுடைய ஜபத்தையும் உன் ஊழியத்தையும் உன்னுடைய தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் எந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளு. உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் கலகம் பண்ணுகிற, ஜெபிக்க கூடாதபடி சோர்வு உண்டாக்குற பொல்லாத ஆவியை உன் எதிராக அதுக்கு செவி சாய்க்காம உன் செவிகளை அழைத்துக் கொள்ளும்படியா கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் கேளு. உன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைக்கு மட்டும் செவி சாய். உன்னுடைய அக்கிரமங்களை உன் மீறுதல்களை உணர்த்துகிறவருக்கு மாத்திரம் செவி சாய்த்து அதை உன்னிடத்தில் இருக்குமாயினால், அந்த குற்றம் உன் தேவனுடைய பார்வையில் இருக்குமாயினால் அதை ஏற்றுக்கொண்டு அப்பா என்னை விடுதலையாக்கு என்று ஜெபம் பண்ணு. அதே சமயத்துல பொய் நாவி நல்லா எப்படி செயல்பட உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். அது உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அது உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீ சரியில்லை, நீ ஒன்னுத்துக்கு உதவல, உன்னை ஒன்னும் பண்ணல, அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. அந்த நாவு உன் இருதயத்தை கலகம் பண்ணி ஜெபிக்க முடியாமல் போச்சேன்னா அந்த நாவை நீங்க எதிர்த்து நிற்கணும். அந்த நாவை நீ எதிர்த்து நிற்கணும். மாம்சத்தோட ரத்தத்தோடு எதிர்த்து நிற்க சொல்லல, ஆவில் எதிர்த்து நில்லு. உன் இருதயத்தில் ஆவில் எதிர்த்து நில்லு. நான் உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறேன் எனக்கு இதயத்தில் பேசு. அது உன்னை விட்டு ஓடி போகும். போய் நான் உனக்கு அப்படி வரும், வருமானம் இப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலாம், உன் வேலை ஸ்தலங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உன்னை இங்க வழி தப்பி போக பண்ணும். நான் எல்லா பாதைகளும் கடந்து வந்திருக்கிறேன். அதுக்காக தெளிவாய் சொல்லுகிறேன். ஊராதா ஷதரபா கபரபா. கடந்த காலம் காரியங்களை குறித்து, கடந்த கால பாவங்களை குறித்து உன்னோடு பேசி 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 நீ அன்னைக்கு அப்படி இருந்த, நீ இன்னைக்கு அப்படி இருந்த அப்படி இருந்த பொய் சொல்லி 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 உன்னை சிறுமைப்படுத்துகிற ஆவியை குறித்து எச்சரிக்கை ஆகிரு. ஓலாராபா ஷதரபா. உன் சபைக்குள்ள நுழையுதா நீ ஆவியில கடிந்து கொள்ளு. நீ போய் நடுவில் நின்று ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீ உட்கார நேரத்தில் என் சபைக்குள்ள ஆண்டவரே பாகால் வழிபாட்டு முறைகளை அனுமதியாதையும் என்று கர்த்தர் நாமத்தை கொண்டு சொல்லு. ஓ ராதா ஷதரபா கபரபா. கலாச்சாரம் என்ற பெயரில், தமிழன் கலாச்சாரம் என்ற பெயரில் சொல்லுகிற எல்லா பெருமையும் நீங்க விட்டு விலகுங்க. உன் வேதத்துக்கு தான் பெருமை, சத்திய வார்த்தைக்கு தான் பெருமை. ஓ ராதா ஷத். அதுக்கு வைராகியம் பாராட்டுங்க. உங்களை என்ன தான் ஏசி பேசினாலும் சரி, என்ன தான் உங்களை கிண்டல் செய்தாலும் சரி, உங்களை குறித்து நகைத்தாலும் சரி, நீங்க ஒரு நாளும் அந்த சம்பந்தங்களுக்கு சம்மதியாதிருங்கள். ஓ ராதா ராதா ஷதரபா கபரபரபா. ஒரு பியாதான மரபோ. கர்த்தரை அறிகிற அறிவில வளருங்க. கர்த்தரை அறிகிற அறிவில வளருங்க. ஓ ராதா ஷதரபா ரபா கபரபா. கர்த்தரை தேடுவதும் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தருடைய சித்தம் செய்வதும் தான் பிரதான நோக்கமாய் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஓ ரபோ, நீ யோசிக்கணும், என் தேவனுக்கு இதுக்கு உகந்ததா, என் தேவனுக்கு இது பிரியமானதா, என் தேவனுக்கு இது மகிமை சேர்க்குமா, என் செய்கை தேவனுக்கு பார்வையில் செம்மையானதா, என் நாவின் வார்த்தைகள் என் தேவனுடைய பார்வையில் உத்தமத்தை கொண்டு வருகிறதா இல்லை அவருக்கு தோஷத்தை கொண்டு வருகிறதா என்று நீங்க பார்த்து உங்க ஐம்புலங்களை அடக்கிக் கொள்ளுங்க. ஓ ராதா ஷதரபா கபரபா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ ராபா ஷதரபா ரபா. நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் கர்த்தருடைய ஆவியானவர் எகுவை அபிஷேகம் பண்ணினது போல இன்னைக்கு அநேகர் எசேபேலை அழிக்கின்ற அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். குடும்பங்களில் இருக்கிற அந்த கிரியைகளை, எசேபேலின் கிரியைகளை அழிக்கும்படியாக அந்த அபிஷேகம் உங்களது புரண்டு ஓடி உங்கள் தலைமையில் ஊற்றப்படும் இந்த அபிஷேகம் புரண்டு ஓடி உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் உன் ஆலயத்தையும் உன் ஊழியங்களையும் நினைத்து அது மூடி மறைக்கும் என்று, அதுக்கு அவளுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசி அறிக்கை செய்யுங்க. ஓலா ராதா ராதா ஷதரபா கபரபா ரபா. எப்போதும் கர்த்தருடைய சிந்தையே இருக்கட்டும். கர்த்தர் மீது நோக்கமாவே இருங்க. கர்த்தர் மீது, கர்த்தருடைய பிரியமான காரியங்கள் செய்வதற்கே பிரயாசப்படுங்க. ஓலா ரபா ஷதரபா ரபா.
Ulabarabaribiyadana makabarabaraba. Ulabarabaribiyadana marabaraba. Urabashatarabaribiyadalarabaraba kabarabaraba. Urediralarida shanteriluraba. Ulabaraba kabarabaraba. தேவன்கே ஓ ஷெலெரெது உராகா கபஷகா உலாரிபியாதரபரபு நியூராபஷதரபா ஆவில நிரம்பி ஓரேதேரெபு உனக்கு விரோதமாய் போராடுகிற பேசப்படுகிற நாவுகளை நீ கட்டு. உன்னை சிறுமைப்படுத்துகிற ஆளுங்கள் திருச்சபை சிறுமைப்படுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் சிறுமைப்படுத்துகிற தேவ மனிதனை சிறுமைப்படுத்துகிற தேவ மனிதனை அச்சுறுத்துகிற நாவை அறுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ ராமா சந்தா ரபா ரிபியால ரபா ரபா கபரபரபோ. ஓ ஊற்றுமையா அபிஷேகத்தை ஊற்றுமையா, உன்னதத்தின் அபிஷேகத்தை ஊற்றுமையா. கேளுங்க, ஊற்றுமையா என் சபைகள்ல, ஊற்றுமையா என் குடும்பங்கள்ல, ஊற்றுமையா என் பிள்ளைகள் மீது ஊற்றுமையா. என் திருச்சபைகள் மீது ஊற்றுமையா, தேவ மனிதர்கள் மீது ஊற்றுமையா, விஷயங்கள் மீது ஊற்றுமையா. ஊற்றுமையா, அபிஷேகத்தை ஊற்றுமையா. அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. கேளுங்க, ஊராபலரபா உலரபரபா உரத சத்தரலரே உரபகபரபரபோ. அபிஷேகம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன், யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன். இதயத்தை எழுப்புவீராக, இதயத்தை அபிஷேகம் பண்ணுவீராக. Uraba shandara bala raba raba, uraba ribiada namarabo rabo, uraba kabara bara 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 kabara bara bara bo, ularama kamara bara ba, uraba ribiada rabo. எல்லா ஜெபம் பண்ணுங்களே. ஊற்றுமையா, ஊற்றுமையா. கேளுங்க, கேளுங்க, என் சபைகள் மீது ஊற்றுமையான்னு கேளுங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுமையான்னு கேளுங்க. தொடுங்க 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 தொடுங்க. அபிஷேகம் ஊற்றுமையா, அபிஷேகம் ஊற்றுமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவரே, ஊற்றும் தூயவரே. உலதரத ஷஜரபா உரமரிபியாத நமக்கபரபு. எங்கள் பரிசுத்தரே, யெகோவா தெய்வமே, ஓ சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ ராபா ஷஜரபரபரபரபு. பயப்படாதீங்க, பயப்படுற ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படல, பயப்படுகிற ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படல. ஓ ராபா ஷஜரபு, உன்னதத்தின் ஆவி, அபிஷேகத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி, பவர் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரத்தின் ஆவி. ஓ ராதா சந்தரபரபரபா உலரப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி பயத்தின் ஆவி அல்ல. உலரதா ரமரபரபா உரபு கட்டளை கொடுக்கின்ற ஆவி, கட்டுகின்ற ஆவி, கட்டவிழ்க்கு அடுக்கின்ற ஆவி, பரிசுத்த ஆவியானவர். ஓ ராதா ஷதரபா கபரபரபா உலரமரிபியாதா நமக்கபரபரபரபோ உரிமியாதா நமக்கபரபரபோ. எல்லா பொய் நாவுகளும் அறுப்புண்டு போவீராக. எல்லா மாமிச சிந்தைகள் இடம் கொடுத்து ஆண்டவர் எசேபில் நுழைவதற்கு மாமிச சிந்தையில ஆண்டவரை அடிமைப்பட்டு போகிற விடுதலை ஆக்குவீராக. மாம்ச இச்சைகளுக்கு, மாம்ச சீர்கேடு பேச்சுகளுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறவர்களை நீ விடுதலை ஆக்குவீராக. அப்படியேப்பட்ட ஜனங்களை தொடுவீர், அப்படியேப்பட்ட மனிதர்களை தொடுவீராக. ஓரதா சந்தரபா கமரபரபா ஓலரமா கபரபரபோ ரபா ஷதுரி மியாஜனமா கபரபரபோ. என் சகோதரி, என் சகோதரியே, உங்களுக்கு ஒரு வைராகியம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கென்று வைராகியம் பாராட்ட. ஓ ரபா ஷதரபரபா ஓ ரபா ரபரபரபோ. ஜனங்களை விடுதலை ஆக்கின்ற வைராக்கியம்,
ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களைய பாகால் வழிபாட்டுகள் கொண்டு போன இஸ்ரவேலைகளை அழித்து, இஸ்ரவேலை ஆவிகளை அழித்து, கத்திர ஜனங்களை மீட்க யெகோவை அபிஷேகம் பண்ணினாரே. இன்னைக்கு அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஊற்ற பண்ணி இருக்கிறார். அநேக கட்டுண்டர்களை, பாகால் வழிபாட்டில் இருக்கிற, அடிமைப்பட்டு போயிருக்கிற, குந்தி நடக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக ராஜ்யத்தை, ராஜாவின் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். வேதத்தை அறிகிற அறிவில் வளருங்க, வேதத்தை அறிகிற அறிவில் வளருங்க. ஆமென். ஹalleluya, praise the Lord. என் மகிமையின் தெய்வமே, என் கத்தாதி கர்த்தரே, என் இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை வெட்கப்படுத்துவதற்கு அது வகை தேடுகிறது, உங்களை நிந்திப்பதற்கு அதுக்கு வகை தேடுகிறது, உங்களை குற்றம் சொல்லுவதற்கு அது வகை தேடுகிறது, உங்களை அவமானப்படுத்துவதற்கு அது வகை தேடுகிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் மீது நம்பிக்கையாய் வைராக்கியமாய் இருங்க. அவன் என்னத்தான் உதட்ட சாயம் பூசிக்கொண்டு தலை சிங்காரித்து கொண்டு எதிரில் வந்து பயமுறுத்தி பேசினாலும் யெகூ பயப்படவில்லை. அவளை கீழே தள்ளி நசுக்கி போட்டான், கீழே தள்ளி நசுக்கி போட்டான். நான் அதிகாரம் உள்ளவ, நான் ராணி என்று தன்னை அலங்காரப்படுத்திக் கொண்டு நின்றா. நான் உயர்ந்தவ, இந்த ராஜ்யத்தில் நான் உயர்ந்தவன் என்று சொல்லி எழும்பி நின்றா. யெகூ பயப்படல. அவளை கீழே தள்ளி அறுப்புண்டு போக செய்தான், அவன் நசுக்கி போட்டான். நீங்க பயப்பட வேண்டியது கர்த்தருடைய ஆவியானவருக்கு மாத்திரம் தான். இந்த உலகத்துல எந்த அதிகாரங்களுக்கும், எந்த காரியங்களுக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த பேலியால் மக்களுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உன் சிந்தைய ஜெபிக்க கூடாது, திசை திருப்பி எதிர்த்து நில்லுங்க. வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. நீ பாக்கியம் பெற்று கூடாதபடி, நீ பாக்கியத்தை அடைந்து விடாதபடி உன்னை வேதத்தை படிக்க விடாம தடுக்கிற ஆவியை கழிந்து கொள்ளுங்க. பாவமக்கு துதியும் கன மகிமையும் மூக்கே செலுத்துகிறோம் ராஜா. இந்த கூடுகையில் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, என் நாள் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, என்னுமாய் உம் திட்டங்களை அறிந்து உம் சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை நடத்துவதற்கும் ஆண்டவர் ஏதுவாக ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனத்தையும் எங்களுக்குள்ள ஒரே சொந்தையும் ஆண்டவரே மகிமையின் அபிஷேகத்தும் ஊற்றுவீராக. இன்னும் வருகிற நாட்களில் ஆண்டவரே நாளை தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நேர்த்தியாக செய்யத்தக்கதாய் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தருவீராக ஆண்டவரே. எங்கள் நாவில் எப்போதும் துதி இருக்கட்டும், எங்கள் இருதயங்கள் எப்போதுமே நேசிக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் என் குடும்பங்களிலும், என் ஊழியத்திலும், எங்கள் சபைகளிலும் ஆண்டவர் உங்கள் மகிமை வெளிப்படும்படியாய் அதை எங்களுக்கு பாத்திரவானங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கலகத்தின் ஆவிகளும், எல்லா இஸ்ரவேலின் ஆவிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நசுக்கி போட்டோம். வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சிய வசனத்தினால் நாங்கள் மேற்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, இன்னுமாய் போராடாதபடி ஆண்டவரே, வெவ்வேறு சூழ்ச்சிகளை செய்யாதபடி ஆண்டவரே, மாம்சம் என்ன உடையவர்கள் மாம்சத்தில் எளிதாக கிரியை செய்கிறது, மாம்சமான மனிதர்களை நீங்க தொடுவீராக ஆண்டவரே. அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அவங்களை விடுதலை ஆக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அப்பா, இந்த பிள்ளைகளின் ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே ஜெப நிலையில் இருப்போம். நம் கரங்களை கொடுக்கப்பட்ட சில ஜெபக்குழுக்களுக்காக ஜெபித்து விட்டு இந்த கூடுகையை முடிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் வாய்ப்பகுதியில் கட்டி இருக்கிறது, இது ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக, சுகம் பெறுவதற்காக அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்புன் கால் உடைந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது, அதுக்காக சுகம் பெறுவோம். கருணாகரன் மூளை நரம்பு பகுதியில் ரத்தம் ஸ்லோவாக போகிறது, நார்மலாக ஜெபம். தேவி கால் இடுப்பு பகுதியில் சுகம் பெறுவதற்காகவும், நாதமுனி கை ஷோல்டர் பகுதியில் கட்டு போட்டு இருக்கிறார்கள், அது சுகம் பெறுவதற்காக இந்த சகோதரிக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சகோதரிக்காக ஓ ராதா ஷாண்டு ஆவியானவர் சுகம் தருகிறவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் சுகம் தருகிறவர். அவர் ஓல விசுவாசோடு ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, பிரைஸ். எஸ்தரை தொடுவீராக ஆண்டவரே, அப்புனை தொடுவீராக, கருணாகரனை தொடுவீராக, தேவியை தொடுவீராக, நாதமுனியை தொடுவீராக, பலப்படுத்துவீராக. ஊலாபா ராபா ஷதரா ஆண்டவரே, அது பிசாசின் கிரைகளாக இருப்போமாயின் ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம் வந்த கிரைகளாக இருப்போமாயின்
பண்ணின ஆண்டவர் மீறுதல் நிமித்தம் அந்த கிரியிலா இருப்பின்மாய் ஆண்டவரே ஆண்டவர் பிசாசின் சூழ்ச்சியா இருக்குமாய் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். சுகப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ராதா ராதா ஷதா ரபா கபரப ரபா உலிபியாதானா மக்கபரபரபரபு உரப ஷதுரிபியாதானா மக்கபரபரபு லபரிபியா உரத ஷதா ரபா கபரபரபரபு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே போல ஜான் வெஸ்லிக்காக குவார்டர்லி எக்ஸாம் நல்ல முறையில் எழுதவும், ஜெபசன் ராஜுக்கு குவார்டர் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதவும், ஜெபசெல்வி தடை நீங்கி இந்த ஆண்டுக்குள் திருமணம் காரியம் வாய்க்க வேண்டுமாவும், ஜான் வெஸ்லி, ஜெஃப்ரி, பிரசன்னராஜன் இவர்கள் 3 பேருக்கும் எகுவின் அபிஷேகம் ஊற்றப்படவும், கிரிஜா மருத்துவமனை இருக்கிறார்கள் அவள் சுகம் பெறுவதற்காகவும், இன்னும் நடைபெற போகிற அமாவாசை அதுக்காக முதல் ஜெபம் பண்ணும். இதுக்காக ஜான் வெஸ்லிக்காக ஜெபம் பண்ணும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ராபா ஷதரபு ஆண்டவரே ஜெபசன் ராஜ்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபசெல்விக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ ராபா ஷதரபு கிரிஜாக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியானவரே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக. ஊலா ராதா ஷதரபா கபரபா ரிபியா உலபா ரபா கபரபா ரபா ரபா கபரபா ஷந்த ரபா ரிபியா ஜானா மரபரபு ஆண்டவரே உலபா ரபா ரபு ஏற்ற காரியங்களின் செய்யும்படியாக நாங்கள் ஒரு மனதாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஓ ராதா ஷந்த ரபா ரிபியா ஜானா மரபா அதே போல இன்று நடைபெறுகிற அமாவாசை மூன்று ஜபத்துக்காக எல்லாரும் ஊராபா சந்தாரப கட்டுண்டு வருகிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும்படியாக ஜபிக்கிறோம். ஆவியானவர் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை அடையும், சுகம் பெறவும் கிருபை செய்வீராக. சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் பரலோக ராஜ்யம் வருவதற்கு நீ கிருபை செய்வீராக. ஆவியானவரே ஊலா ராபா ஷதரப கபரபரபு ஹல்லேலூயா. ஊராபா ஷதரபரபரபு அரக்கோணம் படத்தில் ஆண்டவர் ரத்தம் சிந்தும்படியாக எசேபின் கிரியைகளை அழித்து போடத்தக்கதாக தேவனுடைய ஆவியான அரக்கோணம் பட்டணத்திற்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஊராதா சந்தாராபா ரிபியாதானா மக்கபரபரபு உலிபியாதானா மக்கபரபா ரிபியாதாரா ஷதுரியாதாரபரபா உலபரபரபரபரபு ஷதரபரபரபு. ஆண்டவர் பிரகாஷானே ரட்சிப்பீராக. ஆண்டவர் அருணை ஆண்டே தடை நீங்கி வேலை கிடைக்க ரட்சிக்க கிருபை செய்வீராக. ஆவியானவர் எல்லோரும் ஊரா சந்தாராபா ரிபியா அப்பா ஊராதியாதாரபோ ஊராகா சந்தாரபோ கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புகள் கத்திர ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே இந்த கொடுக்கப்பட்ட ஜபக்குரலுக்கு நீங்கள் பதில் தந்ததுக்காக நன்றி. ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பிரசன்ன மூடி மறைத்துக்கொள்ளும், ஒவ்வொரு நாளும் கிருபை செய்வீராக ராஜா. நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் வைராக்கியம். ஆவியானவரே எல்லோரையும் கத்தலுப்பு கொடுக்கிற ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்தலுப்பு கொடுக்கிறேன். இயேசுக்கு சம்ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே. அப்பா இன்னுமாய் உன் மகிமையினால் நாங்கள் நேர்த்தியாய் நடக்கத்தக்கதாய் அப்பா யாருடைய பார்வையில் அல்ல ஆண்டவரே, உமது பார்வையில் எங்களுடைய ஒவ்வொரு இருதயம் ஆண்டவர் செம்மையானதாகவும் சிந்தை செம்மையானதாகவும் ஆண்டவர் உமக்கு பிரியமுள்ள ஆண்டவரே ஜனமாக துதியை சொல்லுவக ஜனமாகும் ஆண்டவர் பேர் கிறிஸ்துவலாக இல்லாதபடி ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பார்த்துவிட எங்களை மாற்றும்படியா இன்னுமாய் எங்களை பலப்படுத்தும்படியா இன்னுமாய் அபிஷேகத்தினாலும் சத்திய வாஸ்தையினாலும் ஆண்டவரே ஜபத்தினாலும் ஆண்டவரே எங்களை கிருபை செய்வீராக எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். கடைசியாக சோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, உமக்கு சோத்திர அப்பா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, சோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா அந்த நாளை கூட விசேஷமாக ஆரம்பம் முதல் முடிவு ஜப வரைக்கும் நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆரம்ப ஜபத்திலையும் அப்பா பாடல் வேலையிலையும் ஆண்டவர், ஆராதனை வேலை ஜப வேலையிலையும் ஆண்டவரே அப்பா, விசேஷமாக தேவ செய்தி வேலையிலும் அந்நிய பாச ஜப வேலையிலும் ஆண்டவரே அப்பா அந்த முடிவு ஜபத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆரம்பம் கொண்டு முடிவு நீர் எங்களை மத்தியில் ஆசீர்வதித்துக்காய் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசீர்வாத கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த எகுவின் அபிஷேகம் தேசத்து மேலே ஊற்ற போதுக்காய் சோத்திரம், என் சபைகளை ஊற்றினதுக்காய் சோத்திரம், என் தேசத்து மேலே ஊற்றினதுக்காய் சோத்திரம், எங்கள் ஊழியத்து மேலே ஊற்றினதுக்காய் சோத்திரம், எங்கள் மேலே ஊற்றினதுக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எகுக்களை அநேக எகுக்களை எழுப்ப போகிறதுக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இதனால் விசேஷமாக இந்த முழு ஜபம் கூட்டம் நடைபெறுது. அநேக லைவில் பார்க்குற சகோதர சருவுக்குள்ளே இரவு நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. இரவு 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. விஷயம் ஒவ்வொரு மாதமும் திறப்பின் பாரமில்லை திறப்பின் வாசல் ஜபம் கூடுகை ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமை 4ஆம் சனிக்கிழமை நடைபெறும். இந்த கூடுகளை கூட வந்து ஒவ்வொரு சகோதரர் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போங்க. லைவில் பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாளை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் கொடுக்குற ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபரங்களே மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.